தொடர்ச்சியாக மத்தேயு சுவிசேஷத்தை பார்த்து வருகிறோம். கடந்த வாரத்திலிருந்து நாம் 15ஆம் அதிகாரத்தை பார்த்து வருகிறோம். 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 20 வசனம் பாரம்பரியத்தினுடைய ஆபத்தை குறித்தும் அதனுடைய எச்சரிப்பை குறித்தும் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு 15ஆம் அதிகாரம் 21 28 வசனங்கள். புதிய ஏற்பாட்டில் 23வது பக்கம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகள் கூடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். அவனுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீக அதிகாரத்தை மத்தேயு அந்த யூதர்களுக்கு காண்பிக்கிறத பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஊழியம் அநேக ஜனங்களால் ஈர்க்கப்பட்டு அநேக ஜனங்கள் கூடி வர்றாங்க. ஆனாலும் எவ்வளவு தூரம் அவருடைய கீர்த்தி அதிகமா போகிறதோ அவ்வளவு தூரம் அவருடைய ஊழியத்துல எதிர்ப்பு வருகிறத பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய குடும்பம் அவரை புரிந்து கொள்ளலன்னு பார்க்கிறோம். அவருடைய சொந்த ஊர் மக்களே அவரை நிராகரித்து அவரை புறந்தள்ளுறாங்க. அவருடைய கலிலேய பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் அவரை நிராகரிக்கிறாங்க. எருசலேமில் இருக்கக்கூடிய மத தலைவர்கள், வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் அவரை பகைமை உணர்வோடு குற்றச்சாட்டுகளையும் கொலை உணர்வோடு வருகிறத நம்ம கவனிக்கிறோம். புறஜாதி மக்கள் மத்தியிலும் கூட அவர் அநேக நிராகரிப்புகளை தொடர்ந்து செய்து பெற்றுக்கொண்டே இருக்கிறார். 15ஆம் அதிகாரத்தில் அவர் மறுபடியும் கலிலேயாவில் இருந்து அந்த ஊழியத்தை அவர் செய்யும் பொழுது பரிசேயர்கள் அவரை வேதபூர்வமா குற்றம் சாட்டாம அவருடைய பாரம்பரியத்தினால குற்றம் சாட்டுகிறாங்க. இயேசு இந்த பாரம்பரியத்தினுடைய ஆபத்தை சொல்றாரு. பாரம்பரியம் மனித வாழ்க்கை எவ்வளவு தூரம் தீட்டுப்படுத்துகிறதாக இருக்கிறது, இருதயம் எவ்வளவு கேடான்னு சொல்லி அவர் முடிக்கிறார். இப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சான்னு பார்த்தா இல்ல. அந்த சீசர்களுக்கும் அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது கடினமாக இருக்கிறது. அந்த சீசர்கள் அவர்கிட்ட அதற்கான விளக்கத்தை கேட்கிறாங்க. அவர் விளக்கப்படுத்தி சொல்றாரு. ஆனாலும் அவருடைய வார்த்தையினுடைய சத்தியத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இயேசு இப்ப அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார் சொல்லி பார்ப்போம். இப்ப ஏங்க போறார்? இவ்வளவு நாள் அவருடைய ஊழியம் இஸ்ரவேலை சுத்தி இருந்துச்சு. தீரு சீதோன்றது இஸ்ரவேல் கிடையாது, அது ஒரு புறஜாதி ஒரு பட்டணம். புறஜாதிகளை நோக்கி அவர் ஏன் போகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் அவர்களுடைய வாழ்வுல வேதம் இருந்தாலும், கடவுளுடைய உடன்படிக்கை இருந்தாலும், எருசலேம் தேவாலயம் இருந்தாலும், அநேக வேத அறிவு, வேதம் பெற்ற பாரம்பரியமிக்க பக்தியுள்ள செயல்கள், ஜபாலயங்கள் எல்லாம் இருந்தாலும் அவருடைய கண்கள் இன்னும் கூடாக்கப்பட்ட நிலையில, அவர் தமக்கு சொந்தமானதுனால வந்தா அந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் இரு சூழ்நிலையில் இருக்கிறத பார்த்து எல்லா இடத்திலும் அவருடைய சீசர்கள் முதற்கொண்டு அவர் நிராகரிக்கக்கூடிய அந்த தோல்விகளை உணர்ந்து இப்போ அவர் சற்று இளைப்பாறுதலுக்கா புறஜாதிகளுடைய நிலையை அறிந்து கொள்வதற்கு அவர் கொண்டு போறாரு. இன்னொரு புறம் மனிதர்களுடைய அபாயகரமான புகழ், அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு போசிக்கும் பொழுது அவரை ராஜாவா அவங்க ஏற்றுக்கொள்ள பார்க்கிறார். இப்ப அந்த எல்லா இதுல இருந்து சற்று விலகி அவர் அங்க வருகிறார். அந்த பாரம்பரியம் மதத்தை விட்டு ஒரு உண்மையான விசுவாசம் எப்படிப்பட்டது, பாரம்பரியத்தை எப்படி ஜெயிக்கிறது, பாரம்பரிய செயல்கள் இருந்து ஒரு மனுஷன் எப்படி விடுதலை பெறுகின்ற பாடத்தை அந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியா, இது எல்லாத்தையும் வச்சிருந்து நீ எவ்வளவு இருள இருக்கிற, இவ்வளவு வாய்ப்புகளை கடவுள் உனக்கு கொடுத்திருந்தோம், உன் வாழ்க்கை எவ்வளவு அசுத்தமா இருக்குது. இப்ப இந்த வாய்ப்பே பெறாத ஒரு நபர், இவ்வளவு மேன்மைகளை பெறாத ஒரு நபர் அல்லது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தை விட்டு விசுவாசத்துக்குள்ள எப்படி வருகிறாள் அப்படின்றதுதான் நம்ம பார்க்கணும். இந்த கானானிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இயேசு அந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். மீட்புக்குரிய விசுவாச அடையாளங்கள் எப்படிப்பட்டது, உண்மையாகவே கேடான இருதயத்திலிருந்து மனம் திரும்புதலும், போலியான வெளிப்புற மாய்மாலத்திலிருந்து உண்மையான விசுவாசத்துக்கு நேராக
ஒரு பாவி எப்படி வர முடியும்? எப்படி ஒரு பாவியுடைய வாழ்க்கையில தேவனது ரட்சிப்பு செயல்படுகிறது? மீட்புக்குரிய அந்த விசுவாசத்தினுடைய அடையாளங்கள் எப்படியாக இருக்கின்றதை காட்டும்படியா அந்த சீசர்கள் அலசிட்டு அவர் யாரும் அறிந்து கொள்ளாம தனிமையா இருக்க வர்றார். மார்க் 7 அதிகாரத்திலும் இதே சம்பவம் நமக்கு சொல்லப்படுது. அவர் அந்த சுற்றியுள்ள ஜனங்களிடத்துல சற்று விலகி வரும்படியாக அவர் வந்தார். அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளுக்கு திசைகள் தான் போடுது. அந்த ஊருக்குள்ள அவர் போகல. அவர் பார்டர்ல நிற்கிறார். தீரு சீதோனுடைய எல்லைகள் இன்னும் இஸ்ரவேலுக்குள்ளதான் இருக்கிறார். ஏன்னா அவர் சொல்றாரு, நான் காணாம போன இஸ்ரவேல் இடத்துல தான் அனுப்பப்பட்டேன். அவர் யூதர்களுக்காக தான் வந்தார். அவருடைய ஊழியம் எல்லாம் அந்த 12 கோத்திரத்துக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு. அது வெளியே வரங்க போல. அப்ப தீரு சீதோன் எல்லைகள்ல வர்றாரு. தீரு சீதோன் நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் மிக கடிந்து கொண்ட ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். நீங்க எசேக்கியேல் 27, 28 அதிகாரம், ஏசாயா 23 அதிகாரம் வீட்டுல போய் உட்காந்து வாசி பாருங்க. ஒவ்வொரு பெரிய தீர்க்கதரிசி அவர் அனுப்பும் பொழுது, ஏசாயா எரேமியா அனுப்பும் பொழுது தீரு சீதோனுடைய அழிவை சொல்றார். இதமே வெளிப்படுத்தல் 18-19 பாத்தீங்கன்னா இந்த பாபிலோன், இந்த தீரு சீதோனுடைய அழிவை ஆண்டவர் பிரதானப்படுத்தி சொல்றத பார்க்கணும். ஏன்னா இந்த தீரு சீதோன் ஒரு புறஜாதி பட்டணம். அநேக விக்கிரக வழிபாடுகளும் மூட நம்பிக்கைகளும் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த தீரு சீதோன் அநேக ஊழல்கள் நிறைந்தவர். இது ஒரு பெரிய சுற்றுலா தலம். இது ஒரு தீவு, சுற்றி கடல்களால சூழப்பட்ட தீவு தான் தீரு சீதோன். அதனால அங்கு அநேக கப்பல் வாணிபங்கள் பெருகி இருக்கக்கூடிய ஒரு இடம். கப்பல் போக்குவரத்து, பணம், மேன்மைகள் எல்லாம் பெருகி இருக்கக்கூடிய இடம். அதே சமயத்தில் அங்க ஊழல்கள் அதிகமா இருக்கும், ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருக்கக்கூடிய இடம். தீரு சீதோன் தன்னை குறித்து எப்பயுமே ஒரு பெருமையான ஒரு சிந்தை கொண்டிருக்கும். என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட பொண்ணு இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, என்கிட்ட எல்லா இன்பம், உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும். தீரு சீதோன்ல உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் அங்க விற்பனை செய்யப்படும். உலகத்தினுடைய எல்லா விலை மதிப்புள்ள பொருட்களும் அங்க போய் வாங்கலாம். அவ்வளவு ஒரு மேன்மைக்குரிய ஒரு பட்டணமாக அது இருந்தது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது தீரு சீதோனுடைய பெருமையை சொல்றார். தீரு சீதோனுடைய அகங்காரம் எவ்வளவு உச்சத்துல இருக்குது. அது வெளிப்புற ஆடை அலங்காரத்துல, அது வேசியினுடைய கவர்ச்சிகளை கொண்டு எவ்வளவு தூரம் இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். தீரு சீதோனை சொல்லும் பொழுது அது சாத்தான் குடியிருக்கக்கூடிய வாசஸ்தலம்னு சொல்லி சொல்றார். பிசாசு குடியிருக்கக்கூடிய ஒரு பெரிய கோட்டை தீரு சீதோன் பட்டணம் சொல்லி சொல்றார். அது கட்டாயம் ஒரு மோசமான, கடவுளால தண்டிக்கப்படக்கூடிய, கடவுளுடைய நீதியால் அழிக்கப்படக்கூடிய ஒரு பட்டணம்ன்றதை தீர்க்கதரிசிகள் தொடர்ந்து எச்சரிக்கிறார். ஏன்னா அந்த இஸ்ரவேலுடைய எல்லை பகுதிகளில் இருக்கிறனால அவங்க ரொம்ப சுலபமா இந்த சீதோனியர்களுடைய பழக்க வழக்கத்துக்கு ஆகக்கூடிய மனைவி ஏசபேல். ஏசபேல் சீதோன் ஊருக்காரி தான். அதனால ஆகா படு மோசமான ஒரு ராஜாவா இருக்கிறார். ஏசபேலுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை நம்ம கவனிக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தீரு சீதோன் கடவுளுடைய நேரடியான கோபத்தையும் அழிவையும் சம்பாதிச்சிருக்கு. யூதனுக்கு நல்லா தெரியும். யூதன் தீரு சீதனுடைய எல்லைகளுக்கே போக மாட்டான். உலகத்திலே ஒரு அருவருக்க பட்டணம்னு சொன்னா ஒரு யூதனுடைய பார்வையில் அந்த தீரு சீதோன் தான். அப்ப இயேசு இந்த யூதர்களாகிய இந்த 12 சீசர்களை கூட்டிட்டு போய் நிப்பாத்துறாரு. நீ உன்னைய மேன்மை உள்ளவனா, தீரு சீதோனை அசுத்தம் உள்ள ஒரு தேசமா பாக்குற. தீரு சீதோன் உன்னுடைய பார்வையில ஒரு தீட்டான தேசமா இருக்குது. அந்த மக்கள் யூதனுடைய பார்வையில தீரு சீதோன் என்பது ஒரு நாய்கள் நிறைந்த ஒரு பட்டணம். நாய்கள் அந்த காலத்துல இன்னைக்கு வளர்க்குற மாதிரி வீட்டுக்கு வளர்க்குற ஒரு பிராணி கிடையாது. அது ரோட்டில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை தின்னக்கூடிய ஒரு பிராணி. அப்ப தீரு சீதோன அவர்கள் ஒரு நாய்களின் தேசம் சொல்லி சொல்லுவாங்க யூதனுடைய பார்வை. ஒரு அருவருப்பான ஒரு தேசம். சீசர்களை கூட்டிட்டு போய் காட்டா இந்த அசுத்தமான தேசம் எப்படி மணந்திருந்தது, இந்த அசுத்தமான தேசத்துல கடவுள் எப்படி தனது கிருபையை காட்டுறான்றதை வெளிப்படுத்துவதற்காக தான் அதை கொண்டு போய் அவங்க வைக்கிறாங்க. தீரு சீதோன்ல போறாரு. யாரு அறியாதிருக்க அவர் விரும்பினாரும் நீங்க மார்க் 7 அதிகாரத்துல பார்க்கலாம். அப்பொழுது அந்த திசைகள் கூடி இருக்கிற கானானிய ஸ்திரீ அந்த வார்த்தையை பயன்படுத்துறார். மார்க்ல நீங்க பார்க்கும் பொழுது சீரோபேனிக்கியா ஸ்திரீன்னு சொல்லி அந்த ஊரை சொல்றார். இவர் கானானிய ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது அதனுடைய பூர்வீக இனம் இஸ்ரவேலர்கள் கானானியர்கள் அப்புறப்படுத்தி தான் அங்க எருசலேமை பிடிக்கிறாங்க. அப்ப இந்த கானானியர்கள் ஆரம்ப காலத்துல இருந்தே தேவனுக்கு எதிரான அருவருப்புகளை செய்தவர்கள். மற்றவை அதை சொல்லும் பொழுது யூதர்களுக்கு எழுதுறதுனால அந்த அருவருப்பான கானானிய தேசத்துல இருந்து அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு பெண் வரா. அவ ஏன் வர்றா? அவளுடைய மகள் பிசாசினுடைய கொடிய வேதனையில் அகப்பட்டிருக்கிறான். என் மகள் பிசாசினுடைய கொடிய வேதனைப்படுகிறான்னு சொல்லி சொல்றான். இப்படி சொல்லி வரும் பொழுது அவ முதல்ல 3 வார்த்தை அங்க சொல்றான். அவ இயேசுவின் இடத்துல ஆண்டவரேன்னு சொல்றா, தாவீதின் குமாரனேன்னு சொல்றா, எனக்கு இறங்கும்னு சொல்லி சொல்றா. இதுதான் தேவன் இஸ்ரவேல்கிட்ட எதிர்பார்த்து. தேவன் எதிர்பார்த்த 3 விஷயம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல தன்னை மேசியாவாக, ஆண்டவராக, ரட்சகராக அவர் விசுவாசிக்கணும்.
நான் தான் தாவீதின் குமாரனாக வரக்கூடிய உலக ரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியா தன்னிடத்திலிருந்து இரக்கத்தையும் தயவையும் அவர்கள் பெற்று பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான காரியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அவ்வளவு பிரசங்கத்தை கேட்ட, அவ்வளவு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பார்த்த, அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்த அந்த சீசர்கள் கூட இந்த வார்த்தைகளை பயன்படுத்தார். அந்த மதத்தலைவர்கள் கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தார். ஆனா ஒரு அசுத்த சமுதாயத்துல, விபச்சாரத்துல இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல இருந்து, விக்கிரக வழிபாடு இருக்கக்கூடிய சமுதாயம், பாரம்பரியமும் மூட பழக்க வழக்கங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல வேதம் இல்லாம, உடன்படிக்கையின் பிள்ளையா இல்லாம, தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இல்லாம, எருசலேமுடைய ஆலய மகிமை இல்லாம, எந்த சிறப்புரிமைகளும் இல்லாத ஒரு புறஜாதியான அருவருக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ அவர் இயேசுவை 3 வழிகளையும் புரிஞ்சுக்கிறார். முதல்ல அவர் ஆண்டவர்னு சொல்றார். ஆண்டவர்னு சொல்லும் பொழுது கனத்துக்குரியவர், மெய்யா தேவன்ற வார்த்தை கிடையாது. ஆனா அது உண்மையான கனத்துக்கும் மேன்மைக்கும் உயர்ந்தவர், மிகப்பெரிய உயர்ந்தவர் என்கிற சாதாரண மனிதர் அல்ல, பாவம் இல்லாதவர், பரிசுத்தமான ஒரு நபர் என்கிற சிந்தையோட அவர் சொல்றார். 2வது அவர் தாவீதின் குமாரன் சொல்றார். அப்ப அவனுக்கு தாவீதை தெரிஞ்சிருக்கு. தாவீதை தெரிஞ்சிருக்குன்னு சொன்னா அவளுக்கு கட்டாயம் பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கு. ஏதோ ஒரு வகையில அவ யூத வரலாற்றை அறிந்திருக்கிறார். யூதர்களுடைய தேவன் யார் என்பது அவளுக்கு தெரியும். இஸ்ரவேலுடைய தேவன் எப்படிப்பட்ட மீட்பு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னு தெரியும். ஏன்னா இந்த சீதோன், இந்த சீரியர்கள் தான் நாகமான் ரட்சிக்கப்படுறான். ஆண்டவர் அநேக ஜனங்கள் அங்கிருந்து ரட்சிப்பு அறியும்படியான அநேக வெளிச்சத்தை கொடுக்கிறார். வேலையை சுற்றி இருள் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும் பொழுது அந்த கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் அந்த சீதோனுடைய எல்லைகளுக்கும் போயிருக்கிறார். அப்ப அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, தாவீதினுடைய சந்ததியில இஸ்ரவேலுக்கு ரட்சகர் வருவார்னு தெரிஞ்சிருக்கிறார். இஸ்ரவேலுடைய மீட்பராக, மேசியாவாக ஒருத்தர் வருவார். அந்த மேசியா இந்த கிறிஸ்து என்பதை அறிஞ்சிருக்கிறார். அவன் எந்த அற்புதத்தையும் பார்க்கல, எந்த அடையாளத்தையும் பார்க்கல, எந்த வல்லமையான செயலை பார்க்கல. ஆனா கேள்விப்பட்டிருக்கிறார். வேதத்தை குறிச்ச அறிவு அவளுக்கு இருந்திருக்குது. வேத சத்தியங்களை அவர் கேட்டு நம்பி அவரை மேசியாவாக அங்கீகரிச்சிருக்கிறார். அடுத்து அவர் ஆண்டவரே தாவீதின் குமாரனே என் மகளை சுகப்படுத்தும் அவர் சொல்லல. ஆண்டவரே என் மகனுடைய இக்கட்டான நிலைகள் இருந்து என்னை காப்பாற்றும் சொல்ற அவர். ஆண்டவரே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் சொல்லி சொல்றார். ஆங்கிலத்துல mercy on me அப்படின்னு சொல்லி சொல்றார். இயேசுவின் இடத்துல வந்து கேட்கக்கூடிய பிரதான விஷயம், என்னிடத்துல இரக்கம் வையுங்கள். இரக்கம் யாருக்கு தேவைப்படும்? குற்றவாளிக்கு தான் இரக்கம் தேவைப்படும். தண்டனைக்குரியவனுக்கு தான் இரக்கம் தேவைப்படும். மோசமான அழிவுல இருக்கிறவனுக்கு தான் இரக்கம் தேவைப்படும். அப்ப அவனுடைய பிரதான காரியம், அவர் ஆண்டவன் அறிகிறார், அவரை மேசியான்னு அறிகிறார், அவரிடத்துல இருந்த இரக்கத்தை பிரதானப்படுத்துகிறாங்க. ஏன் இரக்கம் தேவை? அவளுக்கு ஒரு பெரிய இக்கட்டு. அதான் சொல்றா, என் மகள் பிசாசினார் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி குறிப்பிட்டார். அவருடைய கணவன் வரல, அவ வந்திருக்கிறா. கணவன் இல்லாம இருக்கலாம், கணவன் இருந்து இல்லாம இருக்கலாம். அவளுக்கு ஒரே ஒரு மகள், குழந்தை கிடையாது. ஒரு வாலிப பிள்ளையாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஒரு இளம் பிள்ளை. அந்த இளம் குழந்தை பிசாசு பிடிச்சிருக்கு. எவ்வளவு நாள் இருக்குதுன்னு தெரியல. பிசாசு பிடிச்ச ஒரு வாலிப பிள்ளைய வீட்டில் வச்சிருக்காங்க. ஏற்கனவே வேதம் நமக்கு பிசாசு பிடிச்சவனுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுது. நம்ம 9ஆம் அதிகாரத்துல பார்க்குற பிசாசு பிடிச்சவன் கல்லறையில இருக்கிறான். அவன் தன்னைத்தான காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவன் ஜீவனை அழிச்சு கொண்டிருக்கிறான். அவன் உறவுகளோடு ஐக்கியப்படாம தனிமையை விரும்புகிறவனா இருக்கிறான். அவன் அநேக நேரங்களில் தீயிலும் தண்ணிலையும் விழுந்து தன்னை அழிக்கிறான், மற்றவர்களையும் காயப்படுத்துறான். அவன் கண்ட்ரோலபிளா இல்லை, சங்கீதிகள்னால யாரும் அவனை கட்டுப்படுத்த முடியாதவனா இருக்கிறான். இப்படிதான் பிசாசு பிடிச்சவனுடைய செயல்பாடு சொல்லுவோம். இப்போ இங்கே இவளுடைய மகள் அப்படி இருக்கிறான். எப்படி இருக்கிறா? தனிமையா ஒரே ரூம்ல இருக்கிறா. சாதாரணமா மனிதன் இருக்கக்கூடிய பொதுவான எந்த சுபாவமும் அந்த குழந்தைக்கு இல்லை. இந்த குழந்தை தற்கொலையை விரும்புகிறது. நிறைய நேரம் ஆடைகளை கிழித்து நிர்வாணமா கூட அந்த குழந்தை போயிருந்திருக்கலாம். தன்னைத்தானே அழிச்சிட்டு இருந்திருக்கலாம். உறவுகள் எல்லாரையும் அது அடித்து உதைக்கிறதாக இருந்திருக்கலாம். அவன் முதல்ல அவளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அநேக மந்திரவாதிகளை போய் பார்த்திருப்பான். அநேக மூட பழக்கத்தை செஞ்சிருப்பான். அநேக பூஜா புனஸ்காரத்தெல்லாம் அவன் செஞ்சு அதிலெல்லாம் அந்த குழந்தைய சுகப்படுத்த முடியாத ஒரு கட்டதாக இருக்கலாம். சுற்றி உள்ள அவளுடைய குடும்பம், அவளுடைய சமுதாயத்தின் மத்தியில அவளுடைய பிரச்சனை எவ்வளவு கொடூரமானது. ஒரு பிள்ளை ஒரு 10 நாள் வியாதியில இருந்தாவே நம்முடைய மனசு சஞ்சலப்படுது, கஷ்டப்படுது. அந்த குழந்தையை குறித்து நம்ம பரிதபிக்கிறோம். ஆனா ஒரு குழந்தை பிசாசால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்குதுன்னு சொன்னா, எப்ப நைட்டு எந்த நேரத்துல எப்ப எந்திரிச்சு வெளியே போகணும்னு தெரியாது, எப்ப காயப்படுதுன்னு தெரியாது, எப்ப தற்கொலை பண்ணணும்னு தெரியாது, எப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில
அது செயல்படும் சொல்லி தெரியாது. அப்ப அவளுடைய வழி பெருசு. அவளுடைய பிரச்சனை தீர்க்கப்பட முடியாத இடத்துல இருக்கு. இப்படிப்பட்ட பிரச்சனை அவள் சாப்பிட்டுருக்க மாட்டா, தூங்கி இருக்க மாட்டா. 24 மணி நேரமும் அந்த பிள்ளையை பாதுகாக்கிறதே வேலையா இருக்கும். இந்த பிள்ளை எழுச்சி வெளியே போனா சங்கினால கட்டி வச்சிருப்பா. அந்த பிள்ளை தன்னைத்தானே காயப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இக்கட்டு தான் வருது. அந்த இக்கட்டுகள்ல, அந்த வழிகள்ல கிறிஸ்துவை குறித்து கேள்விப்படுகிறான், கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை குறித்து கேள்விப்படுகிறான், கிறிஸ்துவனுடைய வல்லமை குறித்து கேள்விப்படுகிறான். இப்போ அவர் தீரு சீதோன் எல்லைகளை வராதுன்ற செய்தி எப்படியோ அவருக்கு இப்போ தட்டு தடுமாறி தேடி தன் பிள்ளைய பாதுகாப்பாக ஒப்பு கொடுத்துட்டு இயேசுவினிடத்துல வந்து என் மகளை சுகப்படுத்துன்னு கேட்கல, என்னிடத்துல இறங்குன்னு சொல்லி பிரதான கோரிக்கை வைக்கிறார். தன் மகள் ஜீவன் மீதான அவளுடைய அன்பு அவளை ஒரு நீண்ட பயணத்துக்கு நேரம் வழிநடத்துச்சு. மகள் மீதான அன்பு எந்த விதமான சூழ்நிலைகளுக்குள்ள போறதுக்கு தயாரா இருந்துச்சு. அவ கூக்குரல் எடுக்கிறா, அவ இயேசுனுடைய பாவத்துல விழுந்து கெஞ்சுகிறா, மன்றாடுறா, போராடுறா, கதறி உட்கார்றாரு. இயேசு நிராகரிச்சுட்டே இருக்கிறார். ஆனாலும் அவள் அந்த இடத்துல தொடர்ந்து ஏன்னா அவளுடைய பிரச்சனையினுடைய ஆழம் அவ்வளோ பெருசு. அவளுடைய பிரச்சனை தீர்க்க முடியாத ஒண்ணு. அவன் நீண்ட காலமா வழிகளை சுமந்தவ, நீண்ட காலமா தான் பிள்ளையினுடைய வாழ்க்கையில மீட்பை காண முடியாம உடைக்கப்பட்ட இருதயத்தோட வந்து கண்ணீரோட அவருடைய பாவத்துல வந்து விழுந்தவளா இருக்கிறான். நம்ம படிக்கும் பொழுது இது நமக்கு சம்மந்தம் இல்லாதவனா இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகள் அப்படி இல்லை, நம்முடைய குடும்பத்துல யாரும் அப்படி இல்லை நம்ம நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஒவ்வொருத்தனும் பிசாசுக்கு அடிமையா இருக்கிறான்னு சொல்லி. பாவத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கிறான்னு சொல்லி. ஒருவேளை இந்த குழந்தைய போல எக்ஸ்ட்ரீமா பிசாசு பிடிச்ச ஒரு நபரை நம்ம வைக்காம இருந்திருக்கலாம். ஆனா பாவ ஆளுகையில இருக்கிறவன் இயல்பா உறவுகளை அழித்து போடுகிறவனா. நம்முடைய குடும்ப உறவுகள்ல சமாதானமும் ஆனந்தம் ஏன் இல்லைன்னு சொன்னா பிசாசு தானே நம்முடைய குடும்ப உறவுகள் இருக்கு. ரட்சிக்கப்படாத நம்முடைய மனைவி பிசாசா தான் இருக்கிறார், ரட்சிக்கப்படாத நம்முடைய கணவன் பிசாசா தான் இருக்கிறார், ரட்சிக்கப்படாத நம்முடைய பிள்ளைகள் பிசாசுடைய ஆளுகையில தான் இருக்கிறார், ரட்சிக்கப்படாத நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவுகள், நம்ம சார்ந்திருக்கக்கூடிய அநேகர் இந்த பிள்ளைய போல அவர்கள் மீட்பு இல்லாம அவர்கள் குடும்ப உறவுகளை உடைக்கிறவர்களா, அவர்கள் தங்களை தாங்களே அழிக்கிறவர்களா, தங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள் மூலமாக தங்களுடைய ஆத்மாவின் சரீரத்தையும் மாம்சத்துக்கும் மாம்சத்தினுடைய இச்சைக்கும் உலகத்தினுடைய இச்சைக்கும் ஜீவனத்தினுடைய பெருமைக்கு விற்று போடுகிறவர்களா, அழிவை நோக்கி தீவிரமா ஓடுகிறவர்களாக இருக்கிறான். தேவனது நீதியான நியாய தீர்ப்பு இந்த தீரு சீதோனுக்கு இருக்கிறது போல பாவம் அல்ல, கிறிஸ்துவ இல்லாத, கிறிஸ்துவனுடைய ஆளுகை இல்லாத ஒவ்வொரு மனித ஆத்மாவும் பிசாசினுடைய ஆளுகையில தான் இருக்கு. வெளியே அமைதியா இருக்கலாம், வெளியே பொறுமையா இருக்கலாம், வெளியே அநேக அன்னதானத்தையும் நற்காரியங்களை செய்யலாம். ஆனா அவனுடைய உள்ளான ஆத்ம நிலை கடவுள் மேல இருந்து கீழே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் இல்லாத ஒவ்வொருத்தனையும் பிசாசுடைய ஆளுகைக்குரியவனா தான் பார்க்கிறார். இந்த குழந்தை அந்த தாய்க்கு எவ்வளவு வழிகளை ஏற்படுத்துகிறதோ அப்படிதான் ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு குடும்ப உறவுகளும் அவர்கள் தங்களுடைய சக மனிதர்களுக்கு காயத்தையும் வழிகளையும் ஏற்படுத்துகிறார். நம்ம அதை நிறைய நேரம் உணர்றதில்லை. பொருளாதார ரீதியா ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்ப உறவுகள் நல்லா படிச்சிருக்கலாம், நல்லா வேலையா இருக்கலாம், நல்ல செல்வ செழிப்பா இருக்கலாம், அவங்க வாழ்க்கை வெளிப்பிரகாரமாக நன்மையை தேடினவர்களாக தெரியலாம். ஆனா தேவன் அவர் அந்த ஆத்மா உள்ள பார்க்கும் பொழுது அந்த ஆத்மாவினுடைய நித்திய அழிவை பார்க்கிறார். அந்த ஆத்மா பாவத்துக்கு அடிமைப்பட்டு எவ்வளவு தூரம் அழிவை நோக்கி ஓடுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறார். அது தீரு சீதோனுடைய ஆக்கினைக்கு ஏதுவான தண்டனைகளை கொண்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அது ஒரு நாள் இந்த நிலையில கொண்டு வந்து நிற்பார். அது ஒரு நாள் மன சஞ்சலத்தோடு கண்ணீரோடு வழிகளோடு இக்கட்டான நிலைகளை கொண்டு வந்து நிறுத்தும். பிசாசுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும், ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு மனைவியும் மிகுந்த வழிகளையும் காயங்களையும் ஏற்படுத்தாம போக மாட்டேன். அந்த வழியோட அவ வந்து நிற்கிறா. வந்து நின்று அவளுக்கு என்ன தேவை? அவளுக்கு பிள்ளை சுகமாகிறது தேவையில்ல, அவளுக்கு பிள்ளை பிசாசு பிடிச்சதுல இருந்து விடுதலை தேவையில்ல, அவளுக்கு இரக்கம் தேவை. அவ இயேசுனுடைய பாதத்துல வந்து, நீர் ஆண்டவர், தாவீதின் குமாரன், எனக்கு முதல்ல உங்களுக்கு இரக்கம் தேவை. ஏன்னா நான் அசுத்தமான இடத்துல இருக்கிறேன். நான் நியாய தீர்ப்புக்கு ஏதோ பிள்ளைக்கு இறக்குமைன்னு சொல்லி கேட்கல. என் பிள்ளை பிசாசு பிடிச்சிருக்கு, என் பிள்ளைக்கு இறங்கும்னு சொல்லல, எனக்கு இறங்கும்னு சொல்லி சொல்றா. ஏன்னா அந்த பிள்ளையினுடைய அழிவுக்கு தான் பொறுப்புன்றதை அவ உணர்றா. அந்த பிள்ளையினுடைய அறிவுக்கு தனது சமுதாயமும் தானும் தனது பாரம்பரியமும் தனது கலாச்சாரமும் தனது மூட நம்பிக்கையும் காரணம் உணர்றா. அவளுடைய இக்கட்டான வாழ்வினுடைய வழிகளுக்கு காரணம் அவள் பிள்ளை மேல வைக்கல, தான் மேல வைக்கிறான். அவளுடைய
கண்ணீரோடு இருக்கக்கூடிய அந்த உடைந்து போன நிலைமைக்கு காரணம் அவளது பாவம் உணர்றா. அவளுக்கு முதல்ல தேவை கடவுளுடைய இரக்கம் தேவை. தேவன் இடத்துல இரக்கத்தை காட்டாம, தேவன் என் பாவத்தை சரி செய்யாம, தேவன் என் பாவங்களை கிருபையா மன்னிக்காம அவருக்கு எந்த விடுதலையும் வர முடியாது. அதனாலதான் அவ இரக்கத்தை முன்னிறுத்துகிறான். பாரம்பரியத்திலிருந்து கலாச்சாரத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை பெறணும்னு சொன்னா அவன் எந்த சுயக்கிரியைகளையும் செய்ய முடியாது. அவன் எந்த நன்மைகளையும் கடவுளுக்கு முதல்ல கொடுக்க முடியாது. அவனுடைய பெருமை, அவனுடைய அகங்காரம், அவனுடைய பாவ பழக்க வழக்கம், அவனுடைய பாவ செயல்பாடுகள், அவனுடைய பாவ அழிவுத்தனத்துக்குரிய காரியத்தை விட்டு அவன் கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை கதறி வராம அவனுக்கு வீட்டு நடைபெறாது. இதைதான் அந்த பரிசேயர்கள்ட்ட அவர் வெளிப்படுத்தி இருதயத்துடைய கேடு போது அவள் இருக்கு. நீ வெளியில சுத்தமா, வெளி ஆராதனை சுத்தமா, வெளி கிரியைகளை சுத்தப்படுத்துற, ஆனா உன் இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு தேவன் உனக்கு இரக்கம் பாட்டு உனக்கு தெரியல. நம்முடைய குடும்ப உறவுகள் சிதஞ்சு போறதுக்கும், நம்முடைய வாழ்க்கை துணை, நம்முடைய பிள்ளைகள் தேவன் அறியாம போறதுக்கும், நம்முடைய சமுதாய கிறிஸ்துவ அறியாம போறதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய பாவம். நாம பாவத்துல உழன்று அந்த ஆத்துமாக்களை குறித்து கரிசனை ஏற்றுகிறோம். அவனுடைய அழிவை குறித்து, அவனுடைய நித்தியமான தேவ நியாய தீர்ப்பை குறித்து, இந்த உலகத்தை விட்டு கடந்துட்டான்னு சொன்னா அவன் கடவுளுடைய உக்கிர ஆக்கினிக்கு போவான்ற உணர்வு, அந்த ஆத்ம பாரத்தை நம்ம கொண்டு வருது. அதான் சோதோமினுடைய அழிவு ஆண்டவர் ஆபிரகாம் சொல்லும்போது ஆபிரகாம் மண்டாடுறான், ஐயோ ஆண்டவர் சோதோம் அழிக்கும் பொழுது லோத்தை அழிச்சிருவாரே, லோத்துவினுடைய குடும்பம் அழிஞ்சிருவேன்னு சொல்லி, ஆண்டவரே 50 நீதிமார் இருந்தா அழிச்சிருவீங்களா, அங்க 40 பேர் இருந்தா நீங்க அழிச்சிருவீங்களா, அங்க ஒரு 10 பேர் இருந்தா அதை நீங்க காப்பாத்தாம விட்டுருவீங்களான்னு சொல்லி மன்றாடுறான். இந்த மன்றாட்டு முதல் இருக்குதா? சாஸ்தின ஆளுகள் இருக்கவனை குறிச்சு நம்ம குற்றம் சாட்டுறோம், அவன் மேல பாரத்தை தூக்கி போட பார்க்கிறோம், அவன் மோசமா இருக்கிறான் நம்ம சொல்ல பார்க்கிறோம். நாம தேவ சமூகத்துல மண்டியிடவும் மனம் திரும்பவும் இரக்கத்தை கேட்பதற்கும் தயாராகும். இந்த சீசர்களுடைய பிரச்சனை அதுதான். சீசர்கள் அவருடைய சமுதாய பாரம்பரியத்தை விட்டு வெளிவரணும்னு சொன்னா அவர்கள் கிறிஸ்துவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் தேடணும். உங்களுடைய வாழ்க்கையில அதை உணர்றீங்களா, அதை தேடுறீங்களா? பிரச்சனை சரியாகணும். ஆபத்து நிமித்தமா அநேக வழிகளை கடவுள் நமக்கு ஏற்படுத்துறார். ஆபத்து நிமித்தமா அநேக குழப்பங்களை கடவுள் கொண்டு வர்றார், அநேக வியாதிகளை கொண்டு வர்றார், அநேக உடைப்பட்ட இருதயத்தை கடவுள் கொண்டு வரும் பொழுது கடவுளுடைய சமூகத்துல பிரச்சனைக்கான விடுதலை கேட்கக்கூடாது, இந்த பிரச்சனைக்கான பாவத்தினுடைய மன்னிப்பை கேட்கணும். கடவுளுடைய இரக்கமும் அருளும் கிருபையும் முதல் நமக்கு அவசியம்ன்றத தேவ சமூகத்துக்கு முன்னாடி கேட்கணுன்றத. ரெண்டாவது நம்ம என்ன கவனிக்கணும்னு சொன்னா 23, 24 வசனத்துல வாசிங்க. 23, 24. 23 ரைட். இப்ப அவர் இருதயம், அவருடைய உடைப்பட்ட நிலை, அவருடைய பிள்ளையினுடைய பரிதவிப்பு, அவருடைய விசுவாசம், அவருடைய நம்பிக்கை, இதெல்லாத்தையும் இயேசு பார்க்கிறார். இப்படி பார்த்த இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லைன்னு சொல்லணும். இந்த மாதிரி ஒரு இயேசு நம்ம பைபிள் எங்கேயுமே பார்க்க முடியாது. தன்னை தேடி வராத அநேகரை இவர் தேடி போய் சுகப்படுத்தியிருக்கிறார். நயின் வீட்டு விதவையினுடைய இக்கட்டுகளுக்கு போய் அவளை தேடி சுகப்படுத்துறார். லாஸ்தோவினுடைய மரணத்துல போய் உயிர் தள்ள வைக்கிறார். எபிருவினுடைய மகளை தேடி போய் சுகப்படுத்துறார். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துறார். குஷ்டரோகி வந்து உங்களுக்கு சுத்தமாகும் சொல்லும் பொழுது எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகும் சொல்லி சொல்றார். பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு சுகப்படுத்தார். எவ்வளவு பாவிகளை அவர் தேடி தேடி போய் சுகப்படுத்தார். ஆனா இங்க ஒரு பாவி சரியான விசுவாசத்தோடு, சரியான மனம் திரும்புதலோடு, சரியான முறையில தன்னுடைய அழிவையும் கேட்டையும் உணர்ந்து கிருபை இரக்கத்தையும் தேடி வரும் பொழுது ஓடி போய் அவளுக்கு மீட்பை கொடுக்கறதல்ல தேவனுடைய இருதயம், தேவனுடைய செயல்பாடு. ஆனா இயேசு இந்த ஒரு வார்த்தையும் சொல்லன்னு சொல்லிப்பார். இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லலான்னு. கடவுள் மௌனமா இருக்கிறார் அப்படின்னா கடவுள் நம்மை நிராகரிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. தேவன் நம்முடைய ஜபங்களுக்கு பதில் தராமல் இருப்பது என்பது நம்மை புறக்கணித்து விட்டார் என்கிற அர்த்தம் அல்ல. அவருடைய மௌனத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அவருடைய கால தாமதுக்கு ஒரு பெரிய மகிமையான செயல்கள் இருக்கு. அவருடைய விசுவாசத்தை இன்னும் தெளிவாக அந்த சீசர்கள் புரிந்து கொள்ளும்படியா அவ யாரு, அவ எப்படிப்பட்ட நிலையில வந்திருக்கிறா, அவருடைய விசுவாசம் எவ்வளவு உண்மையானது, ஆழமானது, பெரிதானது என்பதை அறியும்படியா இயேசு அவ பேசாம இருந்தா அவ போக மாட்டான்னு அவருக்கு தெரியும். அவர் எவ்வளவு நிராகரிச்சாலும் அவர் திரும்பி அந்த இடத்தை விட்டு கடந்து போக மாட்டான்னு தெரிஞ்சுதான் அவர் அங்க அமைதியா இருக்கு.
தேவன் நம்முடைய வாழ்க்கையினுடைய இக்கட்டுகளை, நாம நினைக்கக்கூடிய வழிமுறைகளை, நம்ம நினைக்கக்கூடிய நேரத்துல அவர் மீட்காம இருப்பது நம்ம இன்னும் அவரிடத்துல நெருங்கி சேருவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உபத்திரவங்கள், பிரச்சனைகளை கடவுள் உடனடியா தீர்க்காம ஏன் இருக்காருன்னு சொன்னா, அவருடைய கரத்தை அதிகமா பற்றி கொள்ளும்படியா, அவருடைய பாதத்துல சரணாகதி அடையும்படியாக தேவன் அதை நம்முடைய வாழ்க்கையில செய்யறார். எனக்கு நான் இவ்வளவு மாசமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இவ்வளவு மாசமா கடவுளுடைய பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிறேன், இவ்வளவு காலமா நான் கடவுளை தேடுகிறேன், கடவுளின் இடத்துல இறக்கத்தை வைக்கலையே, கடவுளுடைய பிரச்சனையை தீக்கலையே, கடவுளின் ஜபத்துக்கு பதிலே தரலையே. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி 25 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டி இருந்தது ஈசாக்கு பரவாயில்ல. ஈசாக்கு ஏசாவை யாக்கோபையும் பெறுவதற்கு 20 வருஷம் காத்திருக்க வேண்டியிருந்தது. அந்நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருப்பு என்பது அது தேவனது ஆசீர்வாதங்களும் உண்மை. காத்திருப்பு என்பது நிராகரிப்பு கிடையாது. காத்திருப்பு என்பது நம்மை அவருடைய சத்தியத்துக்கும் அவருடைய வழிகளுக்கும் உட்புகுவதற்கான ஒரு கால அளவாக இருக்கிறது. அவர் பேசல, அவர் திரும்பி போல. என்ன நம்ம இவ்வளவு தூரம் பிரச்சனைக்காண்டி வந்து கேட்கிறோம், எந்த பதிலும் சொல்லல அப்படின்னு சொல்லாம, அப்பொழுது அவருடைய சீசர்கள் இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்படின்னா அவர் தொடர்ந்து கூப்பிட்டே இருக்கிறார். அவ வந்து கேட்கிறா, அவர் முகத்தை திருப்பிட்டு வேற பக்கம் நடந்து போறார். அவர் திரும்பி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்ற அந்த பிரச்சனையினுடைய உச்சகட்டத்தில் அவர் கூப்பிடுறார். அவர் காது கேளாதவர் போல் நடந்து போயிட்டே இருக்கிறார். இந்த கூக்குரலை அந்த சீசர்கள் எல்லாம் கேட்கிறார். இந்த சீசர்களுக்கு எரிச்சலாரு, என்ன இயேசு இப்படி இருக்கிற, இவர் இப்படி இருந்ததே இல்லையே, இவர் பதில் கொடுக்காம இருந்தேன்னு சொல்லி அந்த கூக்குரலுடைய இறைச்சலை அவர்கள் சகித்து கொள்ளாம அவங்க இயேசுகிட்ட சொல்றாங்க, ஆண்டவரே இவளை நம்ம பின்தொடர்ந்து கூப்பிட்டே இருக்கிறார், இவளை அனுப்பிவிடுற, இவருடைய பிரச்சனையை நீக்கி விடும்னு சொல்லலை, இவளுக்கு ஒரு நல்ல விடுதலையை கொடுன்னு சொல்லலை, இவருடைய மகளை சுகப்படுத்தணும் சொல்ல, முதல் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா அவ புறஜாதி, அவ உடன்படிக்கைக்குள்ளாத ஜனம், அவ இஸ்ரவேல் கிடையாது, அவ ஒரு பெண். அதனால அவங்களுடைய அந்த நெருக்கடியான நிலையில இருந்து தங்கள் காப்பாற்றிக் கொள்ள, அந்த கூக்குரல்ல இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு தயவு செஞ்சு இவளை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி அவங்க வேண்டிக் கொள்வதை பார்க்கலாம். மீட்பு என்பது எப்பொழுதுமே கிறிஸ்துவனுடைய கரத்துல மட்டும்தான் இருக்குது, கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரருடைய கரத்துல. இந்த 12 சீசர்களுக்கும் அற்புதம் செய்யக்கூடிய வரம் இருக்குது. 10ஆம் அதிகாரத்திலே அதை கொடுத்துட்டா. இந்த 12 சீசர்களும் பிசாசை துரத்த முடியும். இந்த 12 சீசர்களும் கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை கொண்டவர்களாக இங்கே இருக்கிறாங்க, நோய்களை சுகமாக்க முடியும். ஆனா அவங்க சரி இயேசு பதில் தரல, நான் உனக்கு பதில் தரேன், இயேசு சுகப்படுத்தலையா, நான் உனக்கு சுகப்படுத்துறேன் போல அவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வல்லமையும் கிருபையாய் கிறிஸ்துவனுடைய கரத்துல இருந்து வருகிறது. அவங்க நினைக்கிறப்ப அந்த வல்லமை செயல்படலை, அவங்க நினைக்கும் பொழுது அதை செயலாற்ற முடியல. இதுக்கு அடுத்த 17ஆம் அதிகாரத்துல ஒரு பிசாசு பிடிச்சிருந்த ஒரு வாலிபன் அவங்களால சுகப்ப முடியல. இயேசு மறுரூப மலையில இருக்கும் பொழுது அவங்க அந்த பிசாசு தோற்க முடியாம தோத்து போறாங்க. ஏன்னா இயேசு அந்த வல்லமை அவருடைய கரத்துல இருந்து தான் அதனுடைய மக்களுக்கு கொடுக்கிறார். மீட்பு என்பது எந்த ஊழியக்காரங்க இல்லை, ஆறுதல் என்பது எந்த தேவ வெளியிடத்திலையும் இல்லை, விடுதலை என்பது கிறிஸ்துவ தவிர வேற எங்கேயும் இருக்க முடியாதுன்றதுக்கு இந்த பகுதி ஒரு எடுத்துக்காட்டார்கள். அவங்க அவளுடைய வேதனையை புரிஞ்சுக்கலாம், அவளுடைய விசுவாசத்தை புரிஞ்சுக்கலாம். அவளை துரத்தி விட்டா போதும், அவ ஒரு தொந்தரவா இருக்கிறான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஆனா இயேசு பேசுறார். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று, மற்றபடி அல்ல. யார்கிட்ட சொல்றாரு? சீசன்கிட்ட தான் பேசுறாரு. இன்னும் அவள்கிட்ட பேசல. அவ கூப்பிட்டே இருக்கிறா, அவ மன்னிப்பை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. சீசர்கள் அவரிடத்துல பேசுறாங்க. இப்ப பதில் சீசர்களுக்கு தான் கொடுக்குறா. என்ன சொல்றாரு? நான் இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேன், காணாம போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு அனுப்பப்பட்டேன், மற்றபடி அல்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? அவ முதல் இஸ்ரவேல் கிடையாது, அவள் தேவனுடைய பிள்ளை கிடையாது, அவளுடைய உடன்படிக்கையின் உத்தரத்தை அறிந்தவள் கிடையாது. அவளுக்கு வேதம் தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு இஸ்ரவேலின் தேவன் யாருன்னு தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு தாவீதின் குமாரன் தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு தான் பாவம் தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு மீட்பு தேவன் தெரிஞ்சிருக்குது, அவளுக்கு தேவனுடைய இரக்கம் தேவன் தெரிஞ்சிருக்குது. ஆனா அவள் இஸ்ரவேலுக்குள்ள வரலை. மோவாபிய ஸ்திரீயான ரூத்து மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேமினுடைய சுவிசேஷ செய்தியை கேட்டு நகோமியோட கிளம்பி வர்றா. நகோமி அங்கிருந்து புறப்படும் பொழுது, நீங்க உங்க சொந்த வீட்டுக்கு போகணும்னு சொல்லும் பொழுது, உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், இந்த மீட்பின் தேவன் தான் என்னுடைய மரணம் வர இந்த தேவனை தான் நான் தொழுது கொள்வேன்னு சொல்லி மோவாபை விட்டு வெளியே வந்து இஸ்ரவேலின் தேவனை ஆராதிச்சு இஸ்ரவேலாக அவ மாறினான், யூத ஸ்திரியா மாறிட்டான். எரிகோவுல கடவுளுடைய அழிவு வருகிறது என்று எமோரியர்கள் கேள்விப்பட்ட பொழுது ராகாப் என்கிற வேசி
இந்த இஸ்ரவேலுடைய நியாய தீர்ப்பையும் தண்டனையும் மீட்பையும் புரிந்து எகிப்தினுடைய மேன்மை எகிப்திலிருந்து மீட்டதை ரட்சிப்பை உணர்ந்து அவ சல்மோனை கல்யாணம் பண்ணி யூத ஸ்திரியா மாறினான். ஆனா இந்த கானானிய ஸ்திரீ கடவுள் யாருன்னு தெரியுது, உண்மையான தேவன் யாருன்னு தெரியுது, வேதம் தெரியுது, ரட்சிப்பு தெரியுது, கிருபை தெரியுது, இயேசு தெரியுது. ஆனா இன்னமும் தீர்வு செய்து உட்கார்ந்துருக்காங்க. அவ இஸ்ரவேலுடைய உடன்படிக்கைக்குள்ள வரல, உண்மையான தேவன் சார்பாக அவர் திரும்பி வரல. அதனாலதான் அவர்கிட்ட சொல்றாரு, உனக்கு வேதம் தெரியலாம், நீ பாவத்தை உணரலாம், உன் பிரச்சனை பெருசா இருக்கலாம், நீ என்னை ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம், என்னைய தாவீதின் குமாரா நீ தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இன்னமும் உன் வாழ்க்கையில பாரம்பரியம் ஆளுகை செய்கிறதே, இன்னமும் உன் சமுதாயம் சரி அங்க உட்கார்ந்துருக்கே, இன்னமும் உன் தெய்வங்களோடு உனக்கு தொடர்பு இருக்கிறதே, இன்னமும் உன் கலாச்சாரத்துக்கு உனக்கு புகுத்தி இருக்கிறையே, இன்னமும் உன்னுடைய பாரம்பரியத்துக்கு மூட நம்பிக்கையை விட்டு வெளிவராமல் இருக்கிறே. பாவ நிலைகளை குறித்த அறிவு இருந்தும் வாழ்க்கையில மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் இல்லையே. நீ மீட்பை கேட்கிற, இரக்கத்தை கேட்கிற, ஆனா உன் வாழ்க்கையில உன் பாவ விருப்பங்களுக்கும் பாவ செயல்களுக்கும் எதிரான எந்த செயல்களை நீ செய்யலையே. இன்னமும் பாவத்தோட சமுதாயத்தோட வாழ்ந்துட்டு இருக்கியே, இன்னமும் உன் பாரம்பரியத்துக்கும் உனக்கு உறவு இருக்குது. உன் பாவ விருப்பங்களும் செயல்களும் உன்னை ஆளுகிற வர உனக்கு மீட்பு கிடையாது. நான் இஸ்ரவேலுக்கு தான் அழைக்கப்பட்டேன், உடன்படிக்கையின் ஜனங்களுக்குடைய இரட்சகராக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்களாக, காணாமல் போன இஸ்ரவேலின் மக்களுக்காக நான் வந்திருக்கிறேன். அதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றான். அவளுக்கு ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுத் தருகிறார். நீ கானானிய ஸ்திரியா வாழ்ந்து கொண்டு இஸ்ரவேலுடைய உடன்படிக்கைக்குள்ள வர முடியாது. உன்னுடைய பழைய பாவ சுபாவங்களையும் பழைய பாவ பழக்க வழக்கங்களையும் பாவ விருப்பங்களையும் செயல்களையும் நீ வெறுக்கணும். பாவ வாழ்க்கையை குறித்த வெறுப்பு இல்லாம உனக்கு மீட்பு கிடையாது. பாவ எண்ணங்களையும் பாவ விருப்பங்களையும் நீ வெறுத்து இரக்கத்தையும் கிருபையும் தேடாத வர, பாவ ஆளுகையிலிருந்து கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்கு உன்னை ஒப்பு கொடுக்காத வர மீட்பு. இந்த காலதாமத்துக்கான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில இன்னமும் பாவத்தினுடைய அதிகாரம் இருக்குது. அவருடைய மக பிசாசுடைய அதிகாரத்துல இருக்கிறா, இவ பாவத்தினுடைய அதிகாரத்துல இருக்கிறா. குணப்பட வேண்டியது உன் மகள்ல நீ உன்னுடைய பாரம்பரியத்தையும் உன்னுடைய தவறான புறஜாதி நம்பிக்கைகளையும் உன்னுடைய சமுதாயத்தை விட்டு, அதனால ஆபிரகாம் சொல்ல உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வெளியேவாங்க. தேவன் அழைக்கும் பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மீட்பு ருசி பார்க்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் பழைய பாவ வாழ்க்கையோடு இருந்து கொண்டு மீட்பு எதிர்பார்க்க முடியாது. அவருடைய வாழ்க்கையை மனதிரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் இல்லாம மீட்பின் அழகை ருசி பார்க்க முடியாது. கிறிஸ்துவ தாவீதின் குமாரனை அறிந்தவ அவ ரட்சகரா ஆண்டவரா சொந்தமாக்கிக்கணும்னு சொன்னா அவ தியாகம் பண்ண வேண்டிய, அவ விட்டு விலக வேண்டிய பாவத்தை குறிச்ச வெறுப்பு, பாவ வாழ்க்கையை குறிச்ச கசப்பும் அவளுக்கு இல்லாம மீட்பு வர முடியாது. ரெண்டாவது இந்த பகுதி நமக்கு அதான் சொல்லுது. அநேக வேலையில நம்முடைய வாழ்க்கையில கடவுள் நிக்கட்டுகள்ல இருந்து நமக்கு மீட்பை கொடுக்கலன்னு சொன்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஏன் கொடுக்கலன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய சந்தோஷத்தையும் தேவைகளையும் சந்திக்கப்படலன்னு சொன்னா, பாவத்தின் மீதான ஈடுபாடு என்னமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எலியாவை கடவுள் அனுப்பி இஸ்ரவேல்கிட்ட தான் சொல்றாரு, நீங்க எந்த மட்டும் குந்தி நடப்பீர்கள், பாகாலுக்கும் இஸ்ரவேல் தேவனுக்கும் எவ்வளவு தூரம் நீ ஆராதனை பண்ணுவ, நீ பாகாலுக்கும் போற, எங்கேயும் போற, அங்கேயும் ஆராதிக்கிற, இங்கேயும் ஆராதிக்கிற, அங்கேயும் பலி செலுத்துற, இங்கேயும் பலி செலுத்துற, போலியான வாழ்க்கையில நீ மனம் இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கையில பாவ இச்சைகள் ஆளும் பொழுது, பாவம் தொடர்ந்து இருக்கும் பொழுது, மாம்சத்தின் இச்சைகள் கண்கள் இச்சை நம்மை ஆட்கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாம தொடர்ந்து நம்முடைய சுபாவம் பாவத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது தேவனது மீட்பை ஒரு பொழுதும் காண முடியாது. கிறிஸ்துவனுடைய மீட்பு உணர்வுன்னு சொன்னா மனம் திரும்புவதற்கான விருப்பம் இருக்கும், பாவ வெறுப்பு இருக்கும். கடவுள் சரிப்படுத்தணும், கடவுள் மீட்கணும், கடவுள் எல்லாம் செய்ய நினைக்கிறோம். ஆனா தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள்ல நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில சொல்றாரு. அது பெரிய ஆபத்து. அதான் அவளுக்கு சொல்றாரு, நீ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப, பாரம்பரியத்திலிருந்து விடுதலை பெறணும். மீட்புக்கான விசுவாச அடையாளத்துல 1 தேவனது இரக்கம் பிரதானமாக, 2 பாவத்தின் மீதான வெறுப்பும் பாவத்தை விட்டு விலகுவதற்கான வாஞ்சையும். 3வது நம்ம இங்க பாக்குறோம் 25 27 வாசம், 25 27. ரைட். ஆண்டவர் 3வதா அவ இறக்கத்துக்காக வரலாம், அவ கெஞ்சலாம், அவ மன்றாடலாம், அவ போராடலாம், அவ ஜெபிக்கலாம், அவளுக்கு வேதம் தெரியலாம்.
ஆனா அவருடைய வாழ்க்கையில பாவத்தை குறிச்ச வெறுப்பு அவசியம் அவர் சொன்ன பொழுது, அவ நான் இஸ்ரவேலின் ஆடா இருந்தாதான் எனக்கு மீட்பு, நான் மீட்பு தேவையில்லை. நீ இஸ்ரவேல் மக்களுக்காக வந்தீங்கன்னா எங்க எல்லைகள் எதுக்கு வந்தீங்க? நீ உங்க சமுதாயமா நான் மாறினதுக்கு அப்புறம் தான் என்னை மீட்பீங்கன்னு சொன்னா அந்த மீட்பை எனக்கு அவசியம் இல்லை. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நிபந்தனைகளை செஞ்சுதான் எனக்கு அந்த விடுதலை வேணும், அந்த விடுதலை தேவை. நான் திரும்பி போல அவ எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். மார்க்கில் அவள் முகங்குப்புற அவருடைய பாதத்துல விழுந்தான்னு சொல்லப்படுது. இப்ப மறுபடியும் அவ ஆண்டவரை கூப்பிடுறா. ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றும் அவ சொல்லல. ஆண்டவரே நீங்க இதெல்லாம் அப்புறமா எனக்கு சொல்லிக் கொடுங்க, சத்தியத்தை நான் அப்புறமா கேட்டுக்கிறேன், முதல் என் பிள்ளை செத்துட்டு இருக்குது, என் பிள்ளையை காப்பாற்றுன்னு சொல்ல. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லி அவர் சொல்றான். முதல் எனக்கு கிருபையா இருக்குன்னு சொல்லி சொன்னான். இப்போ எனக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றான். ஏன் சொல்றான்? என்னால வெளிவர முடியல. என் சமுதாயத்தை விட்டு, என் பாரம்பரியத்தை விட்டு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இஸ்ரவேலுடைய உடன்படிக்கை வர்றது சாதாரண காரியம். அது மிகப்பெரிய இழப்பு, தியாகமும், சொந்த தேச மக்களால புறக்கணிப்பும், அவமானமும், ஜீவனை இருக்கக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறத என்னால செய்ய முடியல. அதுல இருந்து நான் வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றான். பாவ விருப்பங்கள், செயல்கள் இருந்து நான் மீட்கப்படுவதற்கு எனக்கு உதவி தேவை. என்னால சொந்தமா என் சமுதாயத்தை விட்டு, என் பாரம்பரியத்தை விட்டு விடுதலை பெற முடியல. ஒரு வல்லமையான செயல்கள் எனக்கு தேவை. நீ கிருபை பாராட்டி ஒரு உதவியை எனக்கு தராம, ஒரு பலத்தை எனக்கு தராம, ஒரு ஒத்தாசையை எனக்கு தராம நான் ஒரு பொழுதும் இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கையின் பிள்ளையாக ஒரு பொழுது நான் இருக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். அவன் சொல்லி பேசங்க என்ன சொல்றாரு? நீ இந்த தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உன் ஆராதனை உன் நேரத்தை அங்க கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்ற, உன்னுடைய வழிபாடு அங்க இருக்குன்னு சொல்லி சொல்றான். இப்போ அவ சொல்லி அவருடைய பாதத்துல விழுகிறா. இனி என்னுடைய கானானிய தெய்வங்கள் உண்மையான தெய்வங்கள் அல்ல, இனி என்னுடைய பழைய பாவ ஆளுகைக்கு நான் விடல, நான் இப்பொழுது உண்மையை ஆராதிக்கிறேன்னு சொல்லி பாதத்துல விழுகிறான். அவன் ஏன் அவரை பணிந்து கொள்கிறான்னு சொல்ல, அந்த பணிந்து கொள்வது என்பது ஆராதனையோடு தொடர்புடைய வார்த்தை. இனிமேல் உம்முடைய அதிகாரத்துக்கு நான் உட்பட்டவன், இனிமேல் நீரே என்னுடைய ஆராதனைக்குரியவர், நீரே என்னுடைய உண்மையான தேவன், நீர் எனக்கு உதவி செய்யும் பொழுது இந்த பழைய பாவ சுபாவங்களை விட்டு, பழைய பாவ விருப்பங்களை விட்டு நான் விடுதலை பெற்று உண்மை இருதயபூர்வமாக ஆராதிப்பதற்கு என்னை ஒப்புக் கொடுக்குன்னு சொல்லி சொல்றாரு. சீசர்களுக்கு காட்டுறாரு. இந்த பரிசேயர்களுடைய போலியான ஆராதனையும் இந்த கானானிய ஸ்திரீயான உண்மையான ஆராதனை விட்டு பாரு. அவர்கள் வெளிப்பிரகாரமான அவ்வளவு ஜபங்கள், உபவாசங்கள், வழிகள், சடங்குகள் எல்லாத்தையும் அவங்க செஞ்சோம், அவருடைய இருதயத்துல உண்மையான ஆராதனை இல்லை. ஆனா இவள் புறஜாதியா நாய போல மோசமானவளா இருந்தாலும் இப்ப இவளுடைய ஆராதனையில உண்மை இருக்கு. சாஷ்டாங்கமா விழுந்து தன்னுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைன்னு ஒத்துக்கிட்டு தனது கிருபையும் தனது மீட்பையும் அவள் பெறுவதற்கு தகுதியற்றவள் என்பதை உணர்ந்து என்னுடைய பாதத்துல நிற்கிறா. இதுதான் உண்மையான ஆராதனைன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. விடுகிறா. நான் மனம் திரும்புறேன் சொல்றேன். நான் மனம் திரும்பி நான் உடன்படிக்கை பிள்ளையாக வருவதற்கு எனக்கு உதவி செய்யும் சொல்லி சொல்றேன். இப்பொழுது இயேசு அவளுக்கு இப்பதான் அவர் பார்த்து பேசுறாரு. வரைக்கும் அவளை பார்த்து செய்யறாரு. அப்ப விழுந்து அவருடைய அதிகாரத்துக்கும் அவருடைய வல்லமைக்கும் அவர் கீழ்ப்படிந்திருக்கும் போது இயேசு அவளை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இன்னும் மீட்பு நடைபெறல. இன்னமும் அவருடைய விசுவாசத்தை போதுமானதாக அவர் கவனிக்கல. இன்னமும் அவள் வாழ்க்கையில செய்ய வேண்டிய இன்னும் ஒரு சில காரியங்கள் இருக்கு. அவள் கடவுளை ஆராதிக்கிறவளா இருக்கலாம், அவள் ஜபிக்கிறவளா இருக்கலாம், அவளுக்கு வேதம் தெரியலாம், இயேசு விசுவாசிக்கலாம், பாவ வெறுப்பு இருக்கலாம், மனம் திரும்பலாம், அநேக நற்கணிகளை காட்டலாம். ஆனாலும் அந்த மீட்பு நடைபெறல. அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறதுனால அப்படின்னு என்ன சொல்றாரு? நீ மனம் திரும்பி இஸ்ரவேல் உடன்படிக்கைக்குள்ள வந்தாலும் நீ என்னுடைய பிள்ளை கிடையாது. என் பிள்ளைக்கு அப்பம் போறதுதான் வந்தேன். இஸ்ரவேலுக்கு ஜீவ அப்பமாக நான் வந்தேன். இஸ்ரவேலுக்கு ஜீவன் தருகிற மெய்யான ஜீவ அப்பம் நான் தான். வானத்துல மோசே மன்னாவை கொடுத்தது போல நான் என் ஜீவனை கொடுக்கக்கூடிய அப்பமாக வந்தேன். இந்த அப்பம் எல்லாருக்குரியது அல்ல, இந்த அப்பம் என்னுடைய பிள்ளைகளுக்குரியது. எவ்வளவுதான் மனம் திரும்பி என்ன ஆராதிப்பதற்குரியதாக வந்தாலும் இந்த மீட்பை பெறுவதற்கு முதல் உனக்கு தகுதி கிடையாது. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிக்கு போட முடியாது. நீ நாய் என்றாரு. கடவுளுடைய பார்வையில, யூதனுடைய பார்வையில நீ நாய் தான். வீட்டுல சாப்பாடு செஞ்சுட்டு மீதியானதான் நாய்க்கு போட முடியும். சாப்பாடை போய் நாய்க்கு போட முடியாது. முதல் பிள்ளைகளுக்கு தான் போட முடியும். பிள்ளைகள் தான் சாப்பிடுவதற்கு தகுதியானவர்கள். பிள்ளைகள் உறவுக்காரர்கள். பிள்ளைகள் ரத்த பந்த சொந்தம்.
பிள்ளைகள் ஐக்கியப்படுகிறவர்கள், பிள்ளைகள் இருதயத்துக்கு ஏற்றவர்கள், நேசத்துக்குரியவர்கள். நாய் நேசத்துக்குரியதல்ல, நாய் அழிஞ்சு போறது, நாய் விளக்கப்பட வேண்டியது, நாய் சாகப்பட வேண்டியது. டெலிபரேட்டா என்ன சொல்றாரு, நீ எவ்வளவு மனம் தெரிஞ்சு வந்தாலும் நாயாதான் இருக்குன்றது நான் வராது. நீ என்னுடைய பிள்ளையா என்ன ஆகல, என்னுடைய பிள்ளையா உன்னுடைய சுபாவம் மாற்றப்படலை. துணிக்கையை தேடி வருகிற அப்பத்தை போல உன் மகன் இன்னைக்கு பிசாசு பிடிச்சிரு, அதனால நீ வந்திருக்கிற. உனக்கு வேதனை பெருசு, அதனால விடுதலை தேடி வந்திருக்கிற. உனக்கு இக்கட்டு பெருசா இருக்கு, அதனால என்னை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிற. உன்னுடைய பிரச்சனைக்காக நீ என்னை தேடி வந்திருக்க ஒழிய உண்மையாகவே என்னுடைய பிள்ளையாக மாறுவதற்கு விருப்பம் கொண்டவளா வரல. என்னுடைய பிள்ளையா நீ இருக்கியா? என்னுடைய சுபாவம் உனக்கு இருக்குதா? என்னுடைய இருதயத்துக்கேற்ற விருப்பங்கள் உனக்கு இருக்குதா? நான் எதை உங்ககிட்ட எதிர்பார்க்க உனக்கு தெரியுமா? என்னுடைய சாயல் நீ தரித்திருக்கியா? டாக்டருடைய சாயல பிள்ளைகள் தரித்திருக்கும் பொழுதுதான் அவர்கள் அன்போடு ஐக்கியத்தில் இருக்க முடியும். எப்படி ஒரு யூதன் புறஜாதிகளை நாய்கள்னு சொல்லி சொல்றானோ, அப்ப இயேசுவையும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றான். நாய்கள் வீட்டில் இருக்கும், நாய்கள் தெருக்கல்ல இருக்கும். நாய்கள் நன்மையான உணவுகளை பெற முடியாது, நாய்கள் அசுத்தமான உணவுகளை தான் தின்ன முடியும். அவளுக்கு எந்த உரிமையும் எந்த தகுதியும் முதல்ல. அவன் எவ்வளவு மன்றாடினாலும், அவன் எவ்வளவு புலம்புனாலும், அவள் எவ்வளவு நற்காரியங்களை வெளிப்படுத்தினாலும், எவ்வளவு ஆராதனைக்குரிய காரியங்கள் அவள் செஞ்சாலும், அவள் இன்றும் அவள் நாயாக அவருடைய பாதத்தில் வந்து நிற்கிறவளாக இருக்க வேண்டும். அவள் கோவப்படலை. என்ன இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டேன், இவ்வளவு தூரம் மன்னிப்பை கேட்டேன், என்னை எப்படி நாயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நாயின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க மூஞ்சில் நான் எப்படி முழிக்கிறது, எப்படி உங்களோட உறவு கொள்றது, இப்படி நான் என்ன வருத்தி, இப்படி என்னுடைய எல்லா தகுதிகளையும் இழந்து ஒன்றும் இல்லாம வந்து பாதத்துல விழுந்தாலும் எனக்கு மீட்பு கிடைக்கலன்னா, இப்படிப்பட்ட மீட்பு எனக்கு தேவையில்லை, இப்படிப்பட்ட இயேசுவை எனக்கு தேவையில்லை, அவ திரும்பி போயிருக்கலாம். அவ போல சொல்றா, மெய்தான் ஆண்டவரே, நான் நாய் தான், இன்னமும் நான் நாயா தான் இருக்கிறேன், இன்னமும் எனக்கு எந்த சுபாவம் இல்லை, இன்னமும் எனக்குள்ள பரிசுத்த சுபாவம் இல்லை. முதல்ல பாவ செயல்கள்லையும் பாவ காரியங்களை விட்டு வெறுக்கணும்ன்றாரு. ரெண்டாவது, அவ தேவனுக்கு ஏற்ற இருதயம் கொண்டவளா இருக்கணும், தேவனது சுபாவத்தை தரித்தவளா இருக்கணும், பரிசுத்த வாஞ்சைகளும் தேவனது சித்தத்துக்கான வாழ்க்கை சுபாவங்களும் மாற்றப்பட்டவளா அவல்ல. அவ பிள்ளையா இல்ல, பிள்ளைய போல அவல்ல. கடவுளிடத்துல இறக்கத்தை கேட்கிற, அதுக்கு முதல் உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கு, நீ கேட்கறதுக்கு முதல் என்ன தகுதி உரிமை உனக்கு இருக்குது. பாவியான ஒவ்வொரு மனுஷனும் கடவுளுக்கு முன்பாக நாயை போலதான் இருக்கும். கடவுளிடத்திலிருந்து ஒவ்வொரு நன்மையை பெறுவதற்கு மனிதன் நாயை போல கடவுளுடைய இறக்கத்தை கெஞ்சுற நிலையில தான் இருக்கிறாங்க. சீசர்கள் கற்றுத்தர, நீ யூதன்ற பெருமை, உன்கிட்ட தான் ஆலயம் இருக்குது, உன்கிட்ட தான் வேதம் இருக்குது, நீ தான் பரிசுத்தவான், உன்கிட்ட தான் எல்லாரும் நினைக்காத, நீ கடவுளுடைய பார்வை நாய் தான். அது உண்மையா தேவ சமூகத்துக்கு முன்பாக கடவுளுடைய நீதியை பெறாத வரைக்கும், கடவுளுடைய இருதயத்தை கேட்டு சுபாவம் உனக்கு இல்லாத வரைக்கும் நீ நாயாதான் இருக்கிற. பரிசுத்த கிரியைகளும் உடன்படிக்கைக்குரிய நீதி உன்னிடத்துல காணப்படாத வரைக்கும் நீ நாயாதான் இருக்குன்றது சொல்றாரு. அவ ஒத்துக்கிறான், அவ மறுக்கல, என்கிட்ட கொஞ்சம் நல்லது இருக்குங்க, என்கிட்ட கொஞ்சம் நீதி இருக்குங்க, நான் பாருங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு மண்டாடி இருக்கிறேன், இவ்வளவு மணந்து இருக்கிறேன், இவ்வளவு வேத அறிவு இருக்குது, இவ்வளவு தூரம் என்னுடைய மானத்தை விட்டு, என்னுடைய வெக்கத்தை விட்டு உங்களுடைய பாவத்துல வந்து விழுந்திருக்கிறேன், இவ்வளவு காரியங்கள் போதாதா, இவ்வளவு காரியங்கள் இந்த மீட்புக்கு போதுமானதா இல்லையான்னு சொல்லி கேட்கிறா. இல்ல, உன்னுடைய நீதி உன்னுடைய கிரியைகள் இது எதுவுமே கடவுள் உனக்கு மீட்பு கொடுப்பதற்கான இந்த காரியத்தை கொண்டு வரன்றத சொல்றான். அவ சொல்ற, நாய்தான் மெய்தான் சொல்லிட்டு, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து வரும் துணிக்கைகளை கொண்டுமே என்று சொல்றான். யூதன் வந்து வீட்டுல சாப்பாடு கொடுக்கும்போது தகப்பன் அந்த மனைவி பிள்ளைகளோட மேஜையில உட்காந்து சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் பொழுது அந்த பிள்ளைகள் அந்த சாப்பாட்டுல சில மீதியான துணிக்கைகள், மீதியான அந்த உணவை, மீதியான அந்த அப்பத்தை அவர்கள் தெருவில் இருக்கிற நாய்க்கு போட மாட்டாங்க. அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவ நாய்க்குட்டிகள்னு சொல்லி இயேசுவும் நாய்க்குட்டின்னு தான் சொல்றாரு. இந்த நாய்க்குட்டிகள் வந்து இயல்பா இந்த யூத பிள்ளைகள் தெருவில் போய் விளையாடும் பொழுது இந்த சின்ன நாய்க்குட்டிகளை செல்ல பிராணியா அவங்க வச்சுக்குவாங்க. வீட்டுகளை கொண்டு வர மாட்டாங்க, ஆனால் வெளியே விளையாடுவாங்க. ஆனா இந்த நாய்க்குட்டிகள் அந்த பிள்ளைகளோட ஐக்கியமா இருக்கிறனால அவர்கள் வீட்டுல உணவு அருந்தும் பொழுது அந்த நாய்க்குட்டிகள் வாசல்ல இருந்து அந்த குழந்தைகளை எட்டி பார்த்துட்டே இருக்கும். அப்ப இந்த குழந்தைகள் தங்க உணவு சாப்பிட்டுக்கிற அதே நேரத்துல அந்த வெளியே உள்ள நாய்க்குட்டிகளை பார்த்து அந்த நாய்க்குட்டிகளை அழைத்து அந்த 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 தகப்பனுக்கு தெரியாதபடி அவங்க சாப்பிட்ற அந்த உணவுல இருந்து கொஞ்சம் எடுத்து கீழே போடுவாங்க, அந்த அப்பத்துண்ட சில கீழே போடுவாங்க. அப்ப அந்த வாசல்ல இருக்கிற அந்த நாய்க்குட்டி ஆவலோடு எதிர்பார்த்து அந்த மேஜை சுத்தி சிந்தி இருக்கிற அந்த துணிப்பையை தின்னுட்டு அது போகும். அப்ப அந்த வீட்டில் உள்ளவங்க யாரும் அதை பெருசா எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா அது மீதியானதை தின்றுவதற்கு வாழ்வதற்கு அது எடுக்கிறனால யாரும் திட்ட மாட்டாங்க.
இவ அதை ஒத்துக்கிறார். நான் இஸ்ரவேலை போல உமது பந்தியில இல்லை, நீர் என் தகப்பன் இல்லை, நான் உமது பிள்ளையும் இல்லை, உமது பிள்ளைக்குரிய எந்த தகுதி உரிமை எனக்கு இல்லை, நான் நாயாதான் இருக்கேன், நாய்க்குட்டியாதான் இருக்கேன். ஆனா நாய்க்குட்டிக்கு பசிக்குது, நாய்க்குட்டிக்கு உயிர் வாழணுமே, நாய்க்குட்டிக்கும் இக்கட்டு இருக்குது, நாய்க்குட்டிக்கும் பிரச்சனை இருக்குது. அதே பிள்ளைகள் அவர்கள் சாப்பிட்டது போக அந்த நாய் உயிர் வாழ்வதற்காக சிறிய துணிக்கைகள் சென்றது போல நமது பிள்ளை இல்லாம நாயாவே இருந்துட்டு போயிறேன். நாய்க்கு தருகிற கிருபையை காட்டுங்க. நாய் கொஞ்ச நாள் உயிர் வாழுமே, நாய் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஜீவனத்துக்கு எதுவானதை நீங்க கொடுக்க முடியுமே. நான் கடைசி வரைக்கும் நாயா கூட செத்து போயிடுறேன், அந்த நாய்க்கு தருகிற ஒரு துணிக்கையை தர முடியாதா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் பிரஜாதிகளிடத்துல தனது மீட்பையும் கிருபையும் வெளிப்படுத்தும்படியாதான ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலை தெரிந்து கொண்டது புறஜாதிகளுக்கு வெளிச்சத்தை கொடுக்கதானே, இஸ்ரவேலை பரிசுத்தப்படுத்துறதே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பை வழங்கதானே. பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய சுவாக்கியங்களா? இஸ்ரவேல் இல்லை, நான் யூத ஸ்திரீ கிடையாது, நான் கடவுளுடைய மேன்மையான ஆராதனைகளை சிறப்பு மேலே கொண்டிருந்தேன், என் வாழ்க்கை அசுத்தம், என் வாழ்க்கை அக்கிரமம், என் இருதயம் கேடானதா இருக்குது, நான் அசுத்தம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால நான் கிருபையை தேடி இறக்கத்தை தேடி வரும் பொழுது எனது நீதி இல்லை, எனது பாடுகள் இல்லை, எனது போராட்டங்கள் இல்லை, எனது கதறுதல் இல்லை, எனது கண்ணீர் இல்லை, ஆனால் உமது தயால இறக்கணும் ஒன்று இருக்குது. உமது கிருபையின் காரம் பூமியின் எல்லையெங்கும் இருக்குது, உமது இரக்கத்தின் காரம் துன்மார்க்கனுக்கு நன்மை செய்கிறதாக இருக்கிறது. எவ்வளவு அயோக்கியனுக்கு கிருபை பாராட்டக்கூடிய அந்த கிருபையின் அடிப்படையில எனக்கு இறங்க மாட்டீரான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். நான் நாயா பார்த்து சுத்தி இருந்துக்கிறேன்றான். எனக்கு பிள்ளை என்ற அங்கீகாரம் தேவையில்லை, என்னை மேஜையில கொண்டு உட்கார வைக்க வேணாம், நான் வாசல நின்றுக்கிறேன், நான் மேஜை கீழே வந்துக்கிறேன், எனக்கு துணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறேன். அவ என்ன கேட்கிறா? ஏசு சொல்றாரு, நீ பிள்ளை இல்லைன்ற அப்படின்னா என்ன? நீ என்னோட இணக்கமான உறவு இல்லை. பிள்ளை தினந்தோறும் அப்பாவோட பேசும், பிள்ளை தினந்தோறும் அப்பாவோட உறவு வரும், பிள்ளை தினந்தோறும் அப்பாவுடைய அதிகாரத்தை கீழ்ப்படியும், பிள்ளை தினந்தோறும் அப்பாவை நேசிக்கக்கூடியதாக. இதெல்லாம் உனக்கு இல்லையே, உனக்கு எனக்கு என்ன உறவு இருக்கும்? நீ என்னோட இணைஞ்சிருக்கியா? எனக்கு உனக்கு என்ன ஐக்கியம் இருக்குது ஆண்டவர் கேட்கிறார். இப்போ பாரம்பரியத்திலிருந்து விடுதலை பெறணும், பாவ செயலில் இருந்து ஒருத்தர் மீட்பு பெறணும்னு சொன்னா அவன் அனுதினமும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழணும். இப்ப இந்த ஐக்கியத்தை அவர் எதிர்பார்க்கிறார். நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வர, ரைட்டு, எல்லா பாவ வழிகளை விட்டு எல்லாம் வர்ற, என்னோட சேர்ந்து உன்னால பயணிக்க முடியுமா? என்னுடைய உபதேசங்கள் கீழ்ப்படிஞ்சு வாழ முடியுமா? என்னோடு கூட இணைந்து கடவுளுடைய ராஜ்யத்தின் காரியங்களை உன்னை இழக்க முடியுமா? தியாகம் பண்ண முடியுமா சொல்லி கேள்வி கேட்கிறார். நாய் தான், ஆனா உங்களுக்கு பாவத்தை விட மாட்டேன், நான் நாயாவே இருந்துட்டு போறேன், ஆனா உங்களோடு இருப்பேன்றான். நாயாவே இருந்து எனக்கு எந்த மேன்மையும் எந்த கனமும் தேவையில்லை, இந்த சமூகத்தினுடைய ஐக்கியம் போதும், ஒரு துணிக்கை ஒண்ணு போதும், நீ ஒரு துளி அளவு இறக்கத்தை கொடுங்க, ஒரு துளி அளவு கிருபையை கொடுங்க, வாழ்நாள் இந்த கொஞ்ச நாள்ல உம்மோடு நான் கழிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த பரிசேயர்கள் இயேசு குற்றம் சாட்டினது தான். அவர் துன்மார்களோடும் பாவிகளோடும் ஐக்கியமாக அவங்களோட உட்காந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆயக்காரோட வேசி கூட உட்காந்து சாப்பிடாருன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டார். இந்த கானானிய ஸ்திரீ அந்த பந்தியில அமர்வதற்கு எனக்கு தகுதி இல்லைதான், அந்த பந்தியில உட்காரக்கூடிய புத்திர சுவிகாரம் எனக்கு இல்லைதான், நாயை போல நாங்க இருக்க ரெடியா இருக்கிறேன். நாயை போல கடைகோடி ஓரத்துல இருந்து ஒரு மகிமைக்குள்ளாக நான் இறக்கத்தை பெறுவதற்கு தயார். மீட்புன்றது இப்படிதான் நடைபெறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீசர்களுக்கு காற்ற ஒரு விசுவாசம் எப்படி இருக்கும்ன்றது கத்துக்க, ஒரு விசுவாசத்துல என்ன காரியங்கள் அவசியமா இருக்குன்றதை கத்துக்க. விசுவாசத்துல கடவுளுடைய இறக்கம் தேவை, விசுவாசத்துல பாவத்தை குறிச்ச வெறுப்பும் பாவத்தை விட்டு மனம் திரும்புதலும் தேவை, விசுவாசம் என்பது கிறிஸ்துவோடு இணைந்த புத்திர சுவிகாரம் தேவை. பிள்ளையா இருக்கவங்களுக்கு மட்டும்தான் உணவு வழங்க முடியும். கிறிஸ்துவோடு இணைந்த புத்திர சுவிகாரத்தினுடைய வாழ்க்கையை பெறுகிறவன் தான் மீட்பினுடைய சந்தோஷத்தை பெற முடியும். கடவுளோடு உறவு இல்லாதவன், கிறிஸ்துவோடு உறவு இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய மகிமையை காண முடியாது. கிறிஸ்துவோடு உறவு இல்லாதவன் கிறிஸ்துவனுடைய நன்மையை ருசி பார்க்க முடியாது. கிறிஸ்துவோடு அனுதினமும் இருதயத்தை ஒன்றிணைத்து இணைந்து வாழாதவன், கிறிஸ்துவ போல பரிசுத்தத்தை வாஞ்சிக்காதவன், கிறிஸ்துவ போல தேவ ராஜ்யத்துக்கு என்று போராடாதவன், கிறிஸ்துவ போல தேவனோடு கிறிஸ்துவோடு இணைந்து வாழாதவன் மீட்பினுடைய அவசியத்தை மீட்பினுடைய மகிமையை ருசி பார்க்க முடியாது. அவளுக்கு பிள்ளைக்கு ஒரு பிசாசு போக வேண்டியதில்லை அவளுக்கு முக்கியம், அவளுக்கு தேவனுடைய உறவு முக்கியம், தேவனுடைய இரக்கம் முக்கியம், தேவனுடைய மன்னிப்பு முக்கியம், தேவன் வெறுக்கக்கூடிய மனம் திரும்புதல் முக்கியம், தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை அவளுக்கு பிரதானமானது என்பதை அவளுக்கு அந்த சீசர்களுக்கு கற்றுத்தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரம் மீட்புக்கு தடையா இருக்கக்கூடிய காரியம்
கிறிஸ்துவோடு நாம் உறவற்றவர்களா. நம்முடைய இந்த உறவெல்லாம் உலகத்துக்கு தான் இருக்கு. நம்முடைய நேரங்கள் எல்லாம் உலகத்துக்கு தான் நேரம் சொல்ல முடியும். மனிதர்களோட, பொழுதுபோக்குகளோட, நமது மகிழ்ச்சிக்குரிய காரியங்களோடு, வீணான நபர்களோடு, பிரயோஜனமற்ற நேரங்களை நம்ம செலவு பண்ணிடுவோம். அப்படி இருக்கும் பொழுது மீட்பு ஒரு பொழுது நடைபெறாது. என் பிள்ளை என் வீட்டில் இருந்தால் தான் என் சாப்பாடை சாப்பிட முடியும். அது ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எனக்கு சாப்பாடு போடுங்கன்னா, அது 6 நாள் வெளியே போயிட்டு வந்து 7வது நாள் மட்டும் என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு பாதுகாப்பு போடும்போது நீ யாரு? உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? என்கிட்ட எப்படி நன்மையை எதிர்பார்க்கிற? அப்ப தேவனோடு சமாதானமான உறவு இல்லாம, தேவனது விருப்பத்துக்கு சித்தத்துக்கு இணங்கி வாழாதவர்கள் ஒரு பொழுது மீட்பை பார்க்க முடியாது. விழுந்து அதை ஒத்துக்கிறார். அந்த ஐக்கியத்துக்கும் அந்த தியாகத்துக்கும் தன் அர்ப்பணிப்புக்கும் தன் ஒற்றுக் கொடுக்குறான். பேச சொல்றாரு 28 என்ன சொல்றாரு? இப்பதான் மீட்பு நட. ஏசாவுல பார்த்து என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது. இதுதான் அந்த இஸ்ரவேலுக்கு தேவையான ஒன்று. இதுதான் அந்த சீசர்களுக்கு தேவையானது. ஸ்திரீயே, உன் ஜெபங்கள் வல்லமையானதுன்னு சொல்ற. ஸ்திரீயே, உன் விடாமுயற்சி பெரியதுன்னு சொல்ற. ஸ்திரீயே, உன்னுடைய பிரச்சனை பிரதானமானதுன்னு சொல்ற. ஸ்திரீயே, உன்னுடைய கண்ணீர் விலை மதிப்பில்லாதுன்னு சொல்ற. ஸ்திரீயே, உன்னுடைய வேத அறிவு வெச்சப்படத்தக்கதுன்னு சொல்ற. உன்னுடைய மனம் திரும்புதல் மகா பெரியதுன்னு சொல்ற. உன்னுடைய பரிசுத்த வாஞ்சை நன்மையானது. விசுவாசம் பெரியது. அதாவது ஒவ்வொரு பாவிட்டையும் அவள் எதிர்பார்க்கிறார். விசுவாசம் எப்படி பெருசா இருக்குது? ஆண்டவர் 2 பேரை பார்த்துதான் விசுவாசம் பெருசுன்றார். அந்த 2 பேரும் புறஜாதியாக. 9ஆம் அதிகாரத்துல ஒரு 100க்கு அதிபதி ஒருத்தன் வரான். ஒரு ரோம போர் சேவகன் வரான். வேலைக்காரன் வியாதியா இருக்கும் பொழுது, ஆண்டவரே வேலைக்காரனை சுத்தப்படுத்தணும்னு சொல்லி வேலைக்காரன் அனுப்புறான். அவர் நான் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துறேன்றார். ஆண்டவரே என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்துறேன், நல்ல நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, சுகமாகுமா? அப்ப சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணல. இயேசு விசுவாசத்தை வச்சுனா எவனுமே யூதன் கிடையாது, இஸ்ரவேல் கிடையாது, புறஜாதியான். இவ்வளவு ஒரு புறஜாதி, இவ்வளவு கடவுள் அறியாத இவ்வளவு பார்த்து விசுவாசம் தெரியும். என்ன பெருசு? அவருடைய விசுவாசத்துல என்ன இருந்துச்சு? அவருடைய விசுவாசத்துல பெரிய வேத ஞானம் இருந்துச்சா? இறையல் இருந்துச்சா? அவருடைய விசுவாசத்துல பரிசுத்தம் இருந்துச்சா? அவருடைய விசுவாசத்துல சாட்சியுள்ள வாழ்க்கை இருந்துச்சா? அவர்கிட்ட என்ன இருந்துச்சு? அவர்கிட்ட கடவுளை குறித்த சரியான, மீட்பை குறித்த சரியான, கிறிஸ்துவை குறித்த சரியான புரிதல் இருந்தது. இதுதான் இஸ்ரவேலுடைய பிரச்சனை. இதுதான் இந்த சீசர்களுடைய பிரச்சனை. இந்த சீசர்களுக்கு தேவனது பரிசுத்தத்துக்கு முன்பாக இவர்கள் எவ்வளவு வீழ்ந்து போன நாய்கள்னு தெரியாது. தேவனது உடன்படிக்கைக்கு எவ்வளவு பெரிய துரோகிகள்னு தெரியாது. தேவனது பரிசுத்த சட்டங்களுக்கு எவ்வளவு பெரிய மாய்மாலக்காரர்கள்னு தெரியாது. தேவனுடைய நீதிக்கு முன்பாக எவ்வளவு செத்த போன நாய்கள்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவள் மிக தெளிவாக தனது பாவத்தினுடைய ஆழத்தை உணர்ந்தான், தனது தகுதியற்ற நிலைமையை உணர்ந்தான், தனது உரிமை இல்லாத நிலையை உணர்ந்தான், தனது கேடான இருதயத்தையே சொன்னார்ல, இருதயத்திலிருந்து புறப்படவிலே தீட்டுப்படுத்தும் அந்த பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், கொலைகள், களவுகள் எல்லாம் தாங்கிட்ட இருக்கு ஒத்துக்கிட்டேன். உம்முடைய பார்வையில நான் மோசமான ஒரு தண்டனைக்கு ஏதுவான, நியாய தீர்ப்புக்கு ஏதுவான மனுஷன். இதுதான் பரிசேயர்களுடைய பிரச்சனை. இதை தான் அவர் உணரல. இந்த சீசன் வந்தாங்கன்னா சொல்றாரு, விசுவாசம் உனக்கு தெரியும், உனக்கு தேவையான ஒண்ணே தேவனது இரக்கம். கடவுள் உன் மேல இரக்கம் வைக்காம உனக்கு மீட்பு கிடையாதுன்ற மாதிரி ஒத்துக்க. உனக்கு எந்த தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை, எந்த தாளமும் இல்லை. உன் ஞானமெல்லாம் சூன்யம். உன் முயற்சி, உன் தேவபக்தி, உன் ஆராதனை, உன் காணிக்கை, உன் வேதவாசிப்பு, ஜெபம், இது எதுவுமே உனக்கு மீட்பை கொண்டு போய் சேர்க்காது. மீட்பு என்பது உன்ன சார்ந்ததல்ல, தேவனது இரக்கம். தேவனது இரக்கத்தின் மூலமாக உனக்குள்ளாக ஏற்படுகிற பாவத்தை குறித்த வெறுப்பு, அந்த பாவ வெறுப்பின் நிமித்தமாக கிறிஸ்துவை நோக்கி ஓடக்கூடிய, கிறிஸ்துவை தேடக்கூடிய, கிறிஸ்துவோடு இணைந்து வாழக்கூடிய அந்த ஐக்கியம், அந்த ஐக்கியத்தோடு கூடிய உங்களுடைய எல்லா சுய நீதிகளையும் களைந்த கிறிஸ்துவின் நீதியை சார்ந்த தாழ்மையான இருதயம், இதுதாம பெரிய விசுவாசம். இதுதாம உண்மையான விசுவாசம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்து இந்த சாதாரண புறஜாதி பெண்ணை போல அவனை நாயா கடவுளுடைய சமூகத்துல ஒத்துக்கன்னு சொல்லிட்டுதான் விசுவாசம் பெருசு. விசுவாசம் பெருசுன்னு சொன்ன உடனே தான் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகப்படும். உன் மக சுகமாகும்னு அவர் சொல்லலை. இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு இருக்கனால, இப்படிப்பட்ட விசுவாசத்துல அவன் என்ன விரும்புவா? இப்படிப்பட்ட விசுவாசத்துல அவருடைய விருப்பம் என்னவா இருக்கும்? அவருடைய விருப்பம் மக சுகமாகிறது கிடையாது. அவருடைய விருப்பம் இந்த கிறிஸ்துவுக்கு பிரியமா எப்படி வாழ்றது, இந்த கிறிஸ்துவின் பிள்ளையாக என்னை எப்படி இணைத்துக் கொள்வது,
இந்த மகிமைக்குரிய மேன்மைக்குரிய மன்னிப்பு வழங்கக்கூடிய இந்த அன்பின் இரக்கத்தின் தேவனோடு எப்படி என்னை இணைவதுன்றதான் அவளுடைய விருப்பம். அந்த விருப்பத்தை அவளுக்கு பூரணமா செய்வதற்கான அடையாளம் தான் அவளுடைய மகள் அந்நேரமே ஆரோக்கியமாறா. அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறா, அவள் பிள்ளை நார்மலா உட்காந்து. எவ்வளவு வலிகளோட வந்தா, எவ்வளவு பாரங்களோட வந்தா, எவ்வளவு கண்ணீரோட வந்தா. ஆனா இயேசு அவருடைய வாழ்க்கையில தனது மீட்பை வெளிப்படுத்தும் போது, தனது அன்பை வெளிப்படுத்தும் போது, தனது மகிமையை அவருடைய வாழ்க்கையில காட்டும் பொழுது அவருடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் பூரணமாக சுகமாக. அவ தான் மக சுகமாகவா நம்பி போனான்னு அதை சொல்லலை. இயேசு நீ போ உன் மக சுகமாயிட்டான்னு சொல்லி அனுப்பல. நீ போவோம் பிரச்சனைலாம் சரியாயிட்டுன்னு சொல்லி அனுப்பல. நீ போ விரும்புறது நடக்கும்ன்ற. நீ எந்த விசுவாசத்தோட வந்தியோ அந்த விசுவாசம் எனக்காக உன்னை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவளுக்கு பிள்ளை பிரச்சனை பெருசா தெரியல. பிள்ளை பிசாசு பிடிச்சது அவளுக்கு பிரச்சனையா தெரியல. பிசாசு பிடிச்சது பிள்ளைக்கு இல்லை, தனக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டா. பிரச்சனை பிள்ளைகிட்ட இல்லை, தான் தான் தெரிஞ்சுக்கிட்டா. தனக்கு இறக்கம் தேவை, தனக்கு மன்னிப்பு தேவை, தனக்கு மாற்றம் தேவை, தனக்கு மனம் திரும்புதல் தேவை, தனக்கு பரிசுத்தம் தேவை புரிஞ்சு அந்த கிறிஸ்துவின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக அங்கீகரிக்கப்பட்டவளா அவ தனது விசுவாசத்தை அங்கீகரிச்சுட்டா, தன்னை ஏற்றுக்கொண்டா. அந்த சந்தோஷத்தை மனமகிழ்ச்சியா போறா. பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, பிள்ளை அழிஞ்சு போனாலும் பரவாயில்லன்ட்டு போறா. தேவன் பிள்ளையை சுகப்படுத்தி வைக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, சகலமும் கூட கொடுக்கப்படும். அவன் கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தை தேடி வந்தா தேவன் அவளை பார்த்துக்கிட்டார். நம்ம கடவுளுடைய காரியங்களை தேடும் பொழுது கடவுள் நம்முடைய காரியங்கள் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் கடவுளை பிரதானப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை பிரதானப்படுத்துகிறவராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை கனப்படுத்தும் பொழுது கிறிஸ்து நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். இதுதான்பா விசுவாசம், இதுதான்பா பாரம்பரியத்தை ஜெயிக்கிறது, இதுதான்பா பாவத்தை ஜெயிக்கிறது, இதுதான்பா உண்மையான விசுவாசத்துக்கான அடையாளன்றத இந்த மத்தேயு இந்த கானானிய ஸ்திரீயுடைய விசுவாசத்தை அந்த யூதர்களுக்கு எழுதி சொல்றார். உன் பெருமையை விற்று, உன் அறிவை விற்று, உன் இறையில விற்று, உன் ஞானத்தை விற்று, உன் கொள்கையை விற்று, உன் பாரம்பரியத்தை விற்று, உனது செயல்களை விற்று, உனது நற்காரியங்களை விற்று, உன் பக்தியை விற்று, உன் கொடுத்தலை விற்று, உனக்கு ஒன்னே ஒண்ணு தேவை. நீ ரொம்ப அசுத்தமான நாயை போல இருக்கிற, உனக்கு இயேசுவினுடைய நீதி தேவை. நீ மனம் திரும்பி அவர் விசுவாசிக்கும் போது உனக்கு பூர்வமான ரட்சிப்பு பண்றதை சொல்லி முடிக்கிறார். இந்த பகுதி நமக்கு என்ன சொல்கிறது? சீசர்கள் இயேசுவோட இருந்தோம், இயேசு கூட அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த பொழுதும் அவங்க விசுவாசம் அற்பமா இருந்துச்சு. புயலை பார்த்தோன்னு அழுது புலம்பினான், அற்ப விசுவாசம்னு சொல்லி சொன்னான். ஆனா இவகிட்ட எதுவுமே இல்லை. இவகிட்ட இயேசுவினுடைய பிரசன்னம் இல்லை, இயேசுவினுடைய அற்புதங்கள் இல்லை, மகிமை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா அவர் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல கிறிஸ்துவ உண்மையா பின்பற்றனால அவருடைய விசுவாசம் பெருசுன்னு சொல்லி சொன்னார். இப்படிதான் உங்களுடைய விசுவாசம் இருக்கும்படியா அதே நினைக்கிறார். அப்போ நம்முடைய உபத்திரவங்களுக்கு பாடுகளுக்கு நம்ம எப்படி மீட்கப்படணும்? முதல்ல எனக்கு இரக்கம் தேவை. இந்த இரக்கத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? கிறிஸ்து எப்படி அவளுக்கு இரக்கத்தை கொடுக்க முடியும்? அவள் ஆக்கினைக்கும் தண்டனைக்கும் நியாய தீர்ப்புக்கும் ஏதுவா இருக்கிறா. அந்த இரக்கம் வரணும்னு சொன்னா இவர் முதல் பலிகாட ஆகணும். இவர் தான் ஜீவனை பலியிடாம அவளுக்கு இரக்கத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது, வாக்கு பண்ண முடியாது. நான் உனக்கு இரக்கம் பாராட்டேன்னு அவர் சொல்லலை. உனக்கு வர வேண்டிய ஆக்கினை, உனக்கு வர வேண்டிய தேவ கோபத்தை நான் சுமக்கிறேன், சுமந்து தீர்த்தார். உங்களுக்கு எனக்குமான இரக்கம் சிலுவையை பார்க்கும்போது இந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கிறவர், என் ஆக்கினையும் என் நீதியான தண்டனையும் என்னுடைய பாவ சுபாவத்துக்கான எல்லா சாபங்களும் இயேசுடைய சிலுவை மரணத்தால நீக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் நம்ம இரக்கத்தை பெறுகிறோம். பாவத்தை எப்படி வெறுக்க முடியும்? இதே அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கும்போதுதான் பாவம் வெறுப்பு வரும். பாவத்துக்காக கடவுள் கொல்லப்பட்டிருக்காரே, பாவத்துக்காக கடவுள் உயிரை கொடுத்திருக்கிறார், அவமானப்பட்டிருக்கிறார், நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறார், அறை உண்டு இருக்கிறார், உமிழ்நாள் உமிழப்பட்டிருக்கிறார், பாவிகளுடைய கரங்கள்ல மோசமா கொல்லப்பட்டிருக்கார். ஐயோ இந்த பாவம் என்னைய என்ன செஞ்சிடும்? கடவுளையே கொண்டு புதைச்ச பாவம் என்னைய சும்மா விடுமா? கடவுளையே ஆக்கினைக்கு எதுவாக கொண்டு போன பாவம் என்னையே எவ்வளவு தூரம் அழிச்சிரும்ன்ற பாவ வெறுப்பு வரும், பாவத்தை குறிச்ச பயம் வரும், பாவ வழிகளை விட்டு விலகி ஓடக்கூடிய இருதயம் வரும். அதுக்கு கிறிஸ்துவ இருக்குமா பற்றிக்கொள்ளும். இந்த சிலுவையை பார்க்கும்போது ஐயோ இயேசு எனக்கு தினந்தோறும் தேவை. ஆண்டவரை தாவீதின் குமாரன் இறங்கும் என்கிற ஜபத்தை தினந்தோறும் நம்ம செய்யணும். தினந்தோறும் இரக்கம் இல்லாம, தினந்தோறும் இந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தோட ஐக்கியப்படாம, தினந்தோறும் இந்த கிறிஸ்துவை பார்த்து பாவத்தை வெறுக்காம அவரோட சேர்ந்து பரிசுத்த பிள்ளைகளாக வாழ முடியாது. அது பரிசுத்த பிள்ளைகளா அவருடைய பாதத்துல நாய்களை போல இரக்கத்தை கிருபையை நம்ம கெஞ்சுன்னு சொன்னா இந்த சிலுவை மரணத்தினுடைய அவசியம். இந்த சிலுவை மரணம் நமக்கு தகுதியற்றன்னு சொல்லுவோம், நம்மளோட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவோம், நம்ம எதுக்குமே தகுதி இல்லாதவங்க. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு மீட்போம். ஏன்னா நீங்க பல சபைகளுக்கு சொல்லப்படலை. இந்த சிலுவையை சொல்லாதனாலதான், இந்த பாவத்தினுடைய ஆழத்தை சொல்லாதனாலதான் எப்போலையான உபவாச கூட்டம், ஜப கூட்டம், முழு இரவு ஜபம், அபிஷேக கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டம், அற்புத பெருவிழா, தேச எழுப்புதல், போலியான ஆராதனை, துதி ஆராதனை, அந்த ஆராதனை தான் சொல்லி சன்னாபனமாக்கிட்டு இருக்கிறார்.
கடவுளுக்கு முன்பாக நம்முடைய விசுவாசம் மெச்சப்படணும்னு சொன்னா நாம் என்ன செய்திருக்கிறோம் என்பதல்ல, கிறிஸ்து நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்பதை புரிந்து மனம் திரும்புதலோடு வரும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை துணை, என்னுடைய பிள்ளைகள் இந்த பாவத்துடைய ஆளுகையில் அல்ல, அது காரணம் நான் தான். என்னுடைய குடும்பம் சரியில்லாமல் போனது நான் தான் காரணம். ஏன்னா நான் இந்த இறக்கத்தை தரலை, நான் பாவத்தை வெறுக்கலை, நான் பாவத்தினுடைய ஆபத்தை உணரலை, நான் பரிசுத்த பாதையில பயணிக்கலை, நான் கிறிஸ்துவோடு இணைந்து இல்லை, நான் தகுதியற்றவனா இருக்கிறேன். என்னை இந்த கானானிய ஸ்திரியை போல செத்த நாயை போல நான் இருக்கிறேன். எனக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தை பரிசுத்த வாழ்க்கையும் கொடுன்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்த அதே பூர்ணமான மீட்பை ரட்சிப்பை மகிமையை நம்முடைய வாழ்க்கையையும் செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார்.